Article 74 என்னது? President aid and advice to the Council of Ministers. Act and accordance with the Council of Ministers. Council of Ministers என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை படி தான் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னது தான் ஆர்டிகல் 74. சரிங்களா? இதுக்கு 42nd 44th அமெண்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, சல்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 44th அமெண்ட்மெண்ட்டில் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அனுப்புவாங்க. இல்லை, ஸோ பிரசிடென்ட் வந்து மஸ்ட் ஆக்ட் அண்ட் அக்கார்டன்ஸ் வித் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட்டோட பவர் வந்து எல்லாமே யார்கிட்ட இருக்குது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் இருக்காங்களா இல்லையா, அதான் கொஸ்டின் இருக்கும். பிரசிடென்ட்டோட பவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வெதர் த பிரசிடென்ட் காட் த பவர் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பவர் இருக்கா இல்லையா? என்ன பவர் இருக்கு? எல்லா பவரும் என்ன சொல்லியிருக்கோம், ஆர்டிகல் 74 படி எல்லா பவரும் யார் எக்ஸசைஸ் பண்ண முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்தும் பிரசிடென்ட் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு. யார்? ஆர்டிகல் 74 படி அந்த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பார்ட்டி யார் மெஜாரிட்டியே தெரியாது, கேபினெட்டே யாரும் கிடையாது. இப்போ 2014 எலெக்ஷன் வச்சுக்கோங்க, எம்பி எலெக்ஷன் அப்போ எல்லாரும் எலெக்ஷனை வச்சு ஜெயிச்சு ரெண்டு பார்ட்டி மெஜாரிட்டி இல்லை, பிஜேபிக்கும் இல்லை காங்கிரஸுக்கும் இல்லை. அப்போ யார் பவர் இருக்குது? பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார், கால் எதுக்கு மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்களா? ஸோ இது நிறையா இருக்குது, ஜஸ்ட் சம் கேசஸ் இருக்குது. பிரசிடென்ட்டோட இன்டர்வென்ஷன் எப்படி இருக்குன்னு 1979. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எதுனாலும் பாலிட்டியில் எக்ஸாம்பிள் எழுதணும். எதுனாலும் பாலிட்டின்னு மட்டும் கிடையாது, ஜாகிரஃபி எதுனாலும் எக்ஸாம்பிள் இருக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் முசாபர் ஜங்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருன்னு சொல்லி படிச்சிங்களா? முசாபருங்கிற உத்தரப்பிரதேசில் முசாபர் ஜங் இந்த இடத்துல ரயாட் நடந்து தெரியுமா? இப்போ ஒன்று கம்யூனல் வயலன்ஸ் நடந்துச்சுல முஸ்லீமுக்கும் அவங்களுக்கும். அப்போ அந்த நியூஸை வந்து இப்போ அவங்களாம் தனியாக அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வச்சிட்டாங்க. இங்கே ஹாஸ்டேஜஸாக இடத்துக்கு போய் கொஞ்சம் பேரை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? டிஸ்லோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து இறந்துட்டாங்க, சில்ட்ரன்ஸ். அப்படி வேறு இடத்துக்கு வச்சவங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னா, என்ன சொல்கிறாங்க, பேப்பர் படிச்சிங்களா? ஹிந்து பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த சில்ட்ரன்ஸுக்கு அந்த இருக்க பீப்புளுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட் எய்டு தென் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொன்னேன், ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஆக்டிவிசம் சொன்னோம்ல, ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இதுதான் இப்படி தான் எக்ஸாம்பிள் எடுக்கணும். இதை நாங்கள் கோட் பண்ணி வச்சுக்கோம். ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை பற்றி கதை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி விட்டுருவோம். புரியுதா? மெயின்ஸுக்கு இப்படி தான் எழுதணும். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கு இந்த மாதிரி தான் எழுதுவீங்க, இப்படி தான் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பிரசிடென்ட்டோட பவர் வந்து கண்ட்ரோல்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், வெதர் த பிரசிடென்ட் காட் த பவர் ஆர் நாட் அப்படி கேட்கும்போது எஸ், சம்டைம்ஸ் த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் டு மேக் த பிரசிடென்ட் டு பவர்ஃபுல். தென் எக்ஸாம்பிள்லாம் எழுதுகிறோம். அது வேறு இல்லாமல் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி தவிர வேறு நிறையா பவர்ஸ் இருக்குது. சரிங்களா? 1979 சொன்னல, 1979 அப்போ யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தது? அது நம்மளுக்கு அந்த 1980 இதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்திரா காந்தி பீரியடு, டெத்தான பீரியட், மொரார்ஜி தேசாய் பீரியட் அப்போ யார் இருந்ததுன்னு அப்படி அனலைஸ் பண்ணி போயிடணும். ஓகேங்களா? ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் பிரசிடென்ட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தார்? மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தது? யார்? சரண் சிங். ஓகேங்களா? இப்போ சரண் சிங் வந்து என்ன சொல்கிறாங்க, சரண் சிங்க்கு மெஜாரிட்டி அந்த ஆன் த ஃப்ளோர் ஆஃப் லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லை. சரிங்களா? இதெல்லாம் பிரசிடென்ட்டோட பவருக்காக சொல்கிறேன். என்னங்க, மெஜாரிட்டி இல்லை. உடனே சரண் சிங் என்ன சொல்கிறது, தட் இஸ் பிஎம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாரு பிரசிடென்ட்கிட்ட, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, ஸோ இந்த டயத்தில் ஹவுஸை சம்மன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி இல்லாத டயத்தில் நீங்கள் வந்து ஹவுஸை சம்மன் பண்ணிங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் பான் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடலாம், டிசால்வ் பண்ணிடுவாங்க, ஹவுஸை டிசால்வ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ பண்ணாதீங்கன்னு சொல்லி பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறாரு. பிரசிடென்ட் யார்? நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அந்த டயத்தில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர் சொன்ன சரண் சிங் சொன்னதை கேட்கலை. புரியுதுங்களா? மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது தான் அவனுடைய தெய்வம், கேட்கல. ஸோ இது வந்து பிரசிடென்ட் மேக் த பவர் வந்து இது ஒரு கேசஸ். தென் நெக்ஸ்ட்டு 1986 வந்து பிரசிடென்ட்டாக தான் ஜெயில் சிங் சொன்னல, அவர் பாக்கெட் விட்ட யூஸ் பண்ணார்.
பாக்கெட் வீட்டோ அந்த இந்த சொன்னேனே போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு, ஓகேங்களா, அதுக்கு வந்து பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணிருக்காரு. பாக்கெட் வீட்டோனா என்ன? வீட்டோ பவர் பார்த்தோமே, லைட்டாக சொல்லுங்கள், டப் டப்னு சம்மப் பண்ணிக்கலாம். டைம் வேமா. வீட்டோ எத்தனை வீட்டோ இருக்குங்க? வீட்டோ பவர் 3 வீட்டோ. என்னென்ன வீட்டோ? ஃபஸ்ட்டு வீட்டோ என்னது? அப்சல்யூட் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ ஆர் குவாலிஃபைடு வீட்டோ. தென் நெக்ஸ்ட் பாக்கெட் வீட்டோ. ஃபஸ்ட்டு அப்சல்யூட் வீட்டோன்னா என்ன? அப்சல்யூட் வீட்டோனா அவர் வந்து பிரசிடென்ட் சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார்? த பில் ஹேஸ் டு பி டேக்கன் ஆன் த அப்சல்யூட் வீட்டோ அப்படின்றார். அப்சல்யூட் வீட்டோனா தே டோல்டு, பிரசிடென்ட் வந்து சொல்லிடுவார், ஓகேங்களா, இந்த பில்லுக்கு வந்து வீட்டோ பவர் யூஸ் பண்ணிட்டேன், அதுதான் அப்சல்யூட் வீட்டோ. தென் நெக்ஸ்ட் அதை மாற்றி அனுப்புகிறோம், அது வேறு விஷயம். சஸ்பென்சிவ் வீட்டோனா ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு அனுப்பும். ஓகே. தென் பாக்கெட் வீட்டோனா அந்த வேர்டு தான், as soon as possible, அந்த வேர்டு இருக்கணும், புரியுதுங்களா? அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணியிருக்காரு 1986 ஒரு பில்லுக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு. ஓகே. தென் 1991 பிரசிடென்ட் எடுத்துட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்னால் யார் பவர்ஃபுல்லான பிரைம் மினிஸ்டர் யார் சொல்லுவோம்? இந்திரா காந்தி. அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி பிரசிடென்ட் எடுத்திங்கன்னா வெங்கட்ராமன் அவரை வந்து பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் வாங்க, சரிங்களா. இன்டர்வென்ஷன் பாருங்கள். வெங்கட்ராமன் வந்து ஃபினான்ஸ் பில்லுக்கு சொன்னேன்ல, ஃபினான்ஸ் பில்லுக்குலாம் என்ன பண்ணோம்? மணி பில்லுக்குலாம் ப்ரீவியஸ் அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட் வாங்கியிருக்கணும், பிரசிடென்ட்டோட ப்ரீவியஸ் அசென்ட் வாங்கியிருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்னா, லோக்சபா ராஜ்யசபாவில் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த ஹவுஸில் வந்து பில்லை வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அசென்ட் பிரசிடென்ட்ட வாங்கியிருக்கணும், அதுதான் ப்ரீவியஸ் அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஓகேங்களா. ஸோ அப்படி வாங்காமல் லோக்சபா ராஜ்யசபாவில் பில்லை பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்துருச்சு, யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு வருது. பிரசிடென்ட் வந்து அவர் பவர் யூஸ் பண்ணி பில்லை கேன்சல் பண்ணிட்டார். வெங்கட்ராமன் எம்பி சேலரிஸ் பில்லை, ஓகேங்களா, எம்பிஸ் இருக்காங்களே அவங்களோட சேலரிஸ் பில்லை வித்ட்ரா பண்ணி இப்படி கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சுச்சுவேஷனை எழுதி பிரசிடென்ட்டோட பவர் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா. அப்புறம் 1999 சிம்பிளாக போட்டுங்க, அப்படி நீங்கள் கதை எழுதுறதுக்கு தேவைப்படும். 1999 பிரசிடென்ட் வந்து நாராயணன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பீகாரில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பீகாரில் வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்கிறாங்க. உடனே பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாரு, அந்த ஃப்ளோரில் மெஜாரிட்டி இருக்குது, பீகாரில் ஸ்டேட் அசம்பிளியில் மெஜாரிட்டி இருக்குது, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண முடியாது அப்படின்றார். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பவர் இருக்குது. இப்போ கேட்கணும் வேறு விஷயம், ஆனால் கேட்கலைன்னா இன்னும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எது கேஸும் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஓகே. தென் அடுத்து லாஸ்ட்டாக 2006 அப்போ யார் பிரசிடென்ட்டு? ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்ன பண்ணார்? அந்த தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில், அந்த பில்லை வந்து பாக்கெட் வீட்டை யூஸ் பண்ணார். சரி, சஸ்பென்சிவ் வீட்டை யூஸ் பண்ணிட்டார், ஓகேங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுது பிரசிடென்ட்? அந்த ஏசியை போடுங்க. பிரசிடென்ட் மேக் த பவர்ஃபுல், சரிங்களா. ஸோ இது மூலம் என்ன தெரியுது, ஆர்டிகல் 74 கான்ஸ்டியூஷனில் இப்படி சொல்லிட்டாங்க, என்னன்னு, பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்கணும் அப்படின்னு. ஆனால் டிஸ்கஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னன்னா, அந்த போஸ்ட் வந்து டஸ் நாட் மேக் த டிஃபரன்ஸ், இப்படி தான் கன்க்ளூஷன் எழுதுவோம் நாங்கள், சரிங்களா. த பிரசிடென்ட் போஸ்ட் டஸ் நாட் மேக் த டிஃபரன்ஸ், த போஸ்ட் ஹூ ஹோல்ட் த பர்சன் டு மேக் த டிஃபரன்ஸ். கரெக்டா? புரியுதா? அந்த பிரசிடென்ட் இப்போ எல்லா பிரசிடென்ட்டும் நம்ம பார்க்கலையே, 5% தான் அவர் பண்ணியிருக்காங்க, இல்லைங்களா. பிரசிடென்ட் இருக்குது, அந்த போஸ்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு பவரை எடுத்து தரல, அந்த போஸ்ட்டை யார் வச்சுருக்காங்கன்ற அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படி தான் இருக்குது, புரியுதுங்களா? புரிஞ்சுல? ஸோ இதுதான் பிரசிடென்ட் அன்றைக்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஓகே. தென் லைட்டாக சம்ம பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஓகே, இதுக்குள்ளே போயிடலாம். இந்தியாவில் ஓட்டிங் ஏஜ் யாருங்க, எவ்வளோங்க? 18 இயர்ஸ். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நான் இது இல்லாமல் வெளியில் அவுட்டர் ரேஞ்செலாம் போகிறதில்ல, ஃபுல்லாக
ஓட் போடலாம். எதில் இருந்தாலும் ஓட் போடலாம். ஓகேங்களா? தென் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட் பீப்புள் வந்து ஓட்டிங் ஏஜ் இருக்காங்க. என்னது half of the population. ஓகேங்களா? அப்படின்னா இந்தியாவில் வந்து ஓகேங்களா அதில் 620 மில்லியன் என்னது 62 கோடி வந்து ஓட்டிங் ஏஜில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ half of the population தான் can be determined the government. ஓகே. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் லைட்டாக எலெக்ஷன் கமிஷனை பற்றி இப்போ 18 வயசு கம்ப்ளீட் ஆன ஓட்டு போடலாம். எத்தனை பேர் ஓட்டிங் பாப்புலேஷன் இருக்குது? எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட். அதுக்கு எதுவும் இது இருக்கா? இல்லை, ஆர்டிகல் அது எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் படி ஆர்டிகல் இருக்கும், அப்பாயின்மெண்ட் இருக்கும், ரிமூவல் எல்லாமே இருக்கும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் பண்ணாலே சொல்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு இது கிடையாது. பிரசிடென்ட் அதுக்கு ஒரு இது கிடையாது இல்லைங்க, கொலிஜியம் கிடையாது. புரியுதுங்களா? பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷன் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்க? 2 பேர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் ஏஜ் இருக்காங்களோ அவங்கள போட்டுருவாங்க, சீனியாரிட்டி படி போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதானே? அப்படி தானே இருக்கு, இப்படி தான் இருக்குது. அதுதான் வந்து நீங்கள் அடுத்து வரும்போது இப்படி கேட்டாங்கன்னு வச்சுங்க, எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு கொலிஜியம் வேணும் பிரசிடென்ட்டு. அந்த கொலிஜியம்னா என்னென்னா ஒரு சின்ன ஒரு டீம், ஒரு கமிட்டி, ஒரு கமிஷன். அந்த கமிஷன் தான் வந்து பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லணும். அந்த கமிஷனில் யார் இருக்கணும்? பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கணும், லோக்சபா ஆப்போசிட் ஸ்பீக்கர் இருக்கணும், அப்புறம் ராஜ்யசபா சேர்மன் இருக்கணும். இவங்க இந்த மாதிரி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் அதான் கொலிஜியம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டி மூலமாக ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? இது வரைக்கும் அப்படி கிடையாது, இனிமேல் அப்படி எழுதணும். ஓகேங்களா? ஸோ 1992 தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அது கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லி வைக்கிறாங்க. 1992 தான் ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கப்புறம் அது கீழே 2 பவர் இது பண்ணுறதுக்கு 2 எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க 1992. ஓகேங்களா? அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர் எப்படி வந்துச்சுன்னா பை த வே ஆஃப் ஆர்டினன்ஸ். புரியுதுங்களா? ஆர்டினன்ஸ் மூலமாக தான் அந்த இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பில்லாக வந்து ஆக்டாக மாறிச்சு. புரியுதுங்களா? ஸோ ஆர்டினன்ஸ் நீங்கள் பற்றி பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் எழுதும் போது இந்த பாயிண்ட்லாம் கோட் பண்ணலாம். இல்லை, அது என்னன்னா டிஎன்சிஎஸ் அந்த மாதிரி குரூப் இருக்குல்ல, ஸோ அவங்களாம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்குரிய பவரை அவால்வ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அடுத்து சக்ஸஸராக யார் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது தான் 2 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு ஃபார்மேட் பண்ணி இது பண்ணது. ஓகேங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தேவையில்லை, சொல்கிறேன். ஆமாம், எப்பயுமே இப்படி தானே இருப்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு கீழே இப்போ எலெக்ஷன் கமிஷனர், இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் யார்? சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் யார்? சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் கேட்குறேன். பிரவீன்குமார் தான். எப்படி ஹவு? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வேற, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வேற. புரியுதுங்களா? ரெண்டாவது என்ன டிஃபரன்ஸு? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரோட ஒர்க் என்ன? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் வந்து என்னன்னா லோக்கல் பாடி செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தாங்க. ஓகேங்களா? அதோட ஹெட் பண்ணுறது வந்து ஐயர்னு சொல்லி அவர் தான். சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ன்றவர் வந்து அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவரோட டைரக்ஷனுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்னே. ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் பிரவீன்குமார். இப்போ இந்த எலெக்ஷன் பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த இதுவும் வராது, இவர் தான் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான் வருவார். ஓகேங்களா? அதே மாதிரி அவருக்கு கீழே அவர் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் கீழே யார் அப்போ இருப்பாங்க? டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க யாராக இருப்பாங்க? கலெக்டர். இப்போ புரியுதுங்களா? ஐஏஎஸ் அன்றைக்கி என்ன பார்த்தோம்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஐஏஎஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அந்த டயத்தில் பைண்டடாக ஸ்டேட்டுக்கு பைண்டடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த இடையில சிதம்பரம் கேஸ்லாம் சொன்னாங்க, சிதம்பரம் ராஜகண்ணப்பன் அந்த இது வந்து சொல்லிங்களா? ஸோ அதெல்லாம் இந்த மாதிரிலாம் மாற்றி விட்டதுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அப்படி எழுதணும். புரியுதுங்களா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்ற போது ஐஏஎஸ் நம்ம சொன்னோம்ல அன்றைக்கி ஃபெடரல்லாம் யார் இருக்கிறதுன்னு பார்த்தபோது கவர்னரு,
ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, சுப்ரீம் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படிங்க அவருக்கு குவாலிஃபிகேஷன் என்னது? எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன குவாலிஃபிகேஷனு? அவருக்கு என்ன தெரியணும், எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன தெரியணும்? நத்திங் ஸ்பெசிஃபையா. ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் லீகல் நாலேஜ் நிறையா இருக்கணும், ஹை சோசியல் ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் நிறையா இருக்கணும், ரிச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ், லீகல் நாலேஜ் அண்டு ஹை சோசியல் ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனு சொசைட்டியில் அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆளாக இருக்கணும். புரியுதுங்களா? சிம்பிளாக. ஐஏஎஸ் சம்டைம்ஸ் மேபி ஐஏஎஸ் நிறையா பேர் இருப்பாங்க, அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்படி டிஸ்கஷனே ஒருத்தர் கூட வரலாம். இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை கூட அப்படியே வரலாம். புரியுதுங்களா? ஸோ அது இருக்குது. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனு அதே தான். அவங்க எனக்கு என்ன சேம் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ரிமூவல் ப்ரொவிஷன் இருக்கோ, டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ, சேம் அதுதான் வந்து பிரசிடென்ட்டுக்கும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் கமிஷனர் இருக்கும். இல்லை என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு. அதான் இம்பீச்மெண்ட் என்ன ப்ரொசீஜர்? அது பிரசிடென்ட்டுக்கு. கான்ஸ்டியூஷனை நம்ப இருக்கக்கூடாது, அது பிரசிடென்ட்டுக்கு பெரிய ஆளுக்கு மட்டும்தான். தகுதியின்மை, ப்ரூவ்டு மிக்ஸ்ட் பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ அந்த கிரவுண்ட்ஸ் கீழே இருந்தால் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இம்பீச்மெண்ட் பண்ண முடியும், ரிமூவல் பண்ண முடியும். அந்த சேம் கிரவுண்ட்ஸ் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் த இந்தியா. மொத்தம் 3 பேர் அந்த கமிஷனர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஓகே. அப்புறம் அன்றைக்கி அந்த யாரோ லல்லு பிரசாத் பற்றி கேட்டாங்க. இப்போ அவர் எல்லாம் கன்விக்ட் ஆகிட்டார் ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டார், பெயிலில் போன்ட்டார், அதை விட்டுருங்க. ஆனால் கன்விக்ட் ஆகி எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க மினிமம்? இல்லை, அது நம்ம ப்ரொவிஷன்ஸில் இருக்கிறது. தோஸ் ஹூ ஆர் த பர்சன் கன்விக்டட், அவங்க இம்ப்ரீசன்மெண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா, இல்லை 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது? அடுத்து 5 வருஷங்க. 5 வருஷம் தான் ப்ரொவிஷன்ஸ். புரியுதுங்களா? 5 வருஷம், அடுத்து 5 இயர்ஸ்க்கு எலெக்ஷன் நிற்க முடியாது. அந்த 2 வருஷம் சேர்த்து இல்லைங்க, நான் அப்படிதான் இருக்கேன். இல்லை, எலெக்ஷன் கட்டாதுன்னு சொல்லி இவருக்கு சொன்னதுங்க, லல்லு பிரசாத் யாதவ் சொன்னது. நான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா 5 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபை, 2 இயர்ஸ் இம்ப்ரீசன்மெண்ட் ஆனாங்கன்னா, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா 5 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ 5 2 + 7 இயர்ஸ் போகும்போது 2 எலெக்ஷன் நிற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ 2013 அவர் போயிட்டாருன்னு வச்சுங்க, 7 வருஷம்னா 2020 வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2014 2019 முடிஞ்சிருந்தா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருது. ஸோ 2 எலெக்ஷன் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புரியுதுங்களா? ஆனால் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இம்ப்ரீசன்மெண்ட் கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா, ட்ரையல் கிடையாது, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து 5 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் த ரிலீசிங் பீரியட். அது 2 வருஷத்துக்கு அப்புறத்துல 5 இயர்ஸ். புரியுதுங்களா? இதுதான் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். லல்லு பிரசாத் யாதவ் வந்து 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் தான், 5 இயர்ஸ். அப்போ இவருக்கு வந்து 7 இயர்ஸ் வரும். புரியுதுங்களா? 7 இயர்ஸ் வரும். அதனால 2 எலெக்ஷன் நிற்க முடியாதுன்னு சொல்லி லல்லு பிரசாத் போட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இதே அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் சர்வெண்ட் யாருமே வந்து ஒரு வேலை ஆசை இருந்துச்சு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் நிற்கணும்னு, அவங்களாம் டிஸ்மிஸாக இருக்கக்கூடாது. நீங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் போகிறீங்க, 4 பேர் எலெக்ஷன் நிற்கலான்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையை ராஜினாமா பண்ணிட்டுலாம் போவானா, விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருங்க. சரிங்களா? ரிசைன் பண்ணுறதுக்கும் விஆர்எஸ் வாங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிமூவல் வேறு, டிஸ்மிஸ் வேறு. சரிங்களா? இப்போ பார்த்துங்க. ஸோ அவங்களும் 5 இயர்ஸ் வந்து எலெக்ஷன் நிற்க முடியாது. அடுத்து உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது. அவங்க எப்படி டிஸ்மிஸ் ஆவாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு? கரப்ஷனு, இன்கெப்பாசிட்டி, இந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வாங்க. ஓகே, தென் கோயிங் டு த ராஜ்யசபா.
ராஜ்யசபா எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க மெம்பர்ஸ்? ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை பேர்? how many members? 250 members 238. அந்த 12 மெம்பர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் எல்எஸ்எஸ் பஸ்ஸுன்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். லிமிட்டட் ஷார்ட் சர்வீஸா? எல்எஸ்எஸ் சிம்பிளா அதுக்கு என்ன அப்ரிவேஷன் கண்டுபிடிங்க பார்ப்போம். சயின்ஸ், அதான் ஆர்ட்ஸு, லிட்ரேச்சரு, சயின்ஸு, சோசியல் சர்வீஸ். சரிங்களா? நீங்கள் வச்சுங்க. கோட்லாம் மேக் பண்ணுறது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பார்த்துங்க. ஸோ இந்த 12 கிரவுண்ட்ஸ் கீழே தான் வந்து இந்த 12 பேர் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. சரிங்களா? உண்மையிலே இந்த எல்எஸ்எஸ் பஸ் இருக்கிறது யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாதா? பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே சரி, எதுக்கு அப்படி சொல்கிறான்னு ஞாபகம் வச்சுக்க, மறக்கூடாதுன்றக்காக தான். சரிங்களா? ஓகே, இந்த 12 கிரவுண்ட்ஸு கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது? பிரசிடென்ட்டு தான். ஸோ இந்த 4 கிரவுண்ட்ஸ் கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இவர் வந்திருக்காரு யார்? நம்ம சச்சின் டெண்டுல்கர் எந்த கிரவுண்டு கீழே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? ஆர்ட்ஸ். சரிங்களா? சரி ஓகே, இதுதான் ப்ரொவிஷன்ஸு. 238 எப்படி எலெக்ட் ஆகிறாங்க? எப்படி எலெக்ட் ஆகிறாங்க? எலெக்ஷன் எப்படின்னு கேட்குறேன். இல்லை, முதல்ல எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஓட்டு எப்படி போடுவாங்க? யார் ஓட்டு போடுவாங்க? எம்எல்ஏஸ், எம்பிஸ். எம்எல்ஏஸ் மட்டும்தான், எம்பிஸுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகே, எம்எல்ஏஸ் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த இதை பொறுத்து தான். அவங்க மெஜாரிட்டியாக யார் அந்த ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேங்களா? அந்த தான் எத்தனை பேர் 40 பேர்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ 234 சீட்டில் எத்தனை சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, எத்தனை சீட்டு டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கு பார்த்து அந்த ரெப்ரசன்டேஷனில். ஆக்சுவலாக லாஸ்ட் எலெக்ஷன் என்ன சொன்னாங்க, ஒரு ஓட்டுக்கு வந்து 35 அது தமிழ்நாட்டுக்கு வரியாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சொன்னாங்க? 33 சீட்னு வச்சுங்க. நம்மள்கிட்ட இருந்தது யாரு? நம்மள்கிட்ட இருந்தது 21 சீட்டு தானேங்க கலைஞர்கிட்ட இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கிட்டு வாங்கி கனிமொழி சேர்த்து விட்டாங்க. ஓகேங்களா? இயர் டேர்ம்ஸு 6 இயர்ஸு, 2 இயர்ஸ் கூடவே ரிட்டர்ன் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அந்த எலெக்ஷன் வந்து யார் சொல்லுவா? எலெக்ஷன் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷனும் ப்ளஸ் பிரசிடென்ட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மந்த்துக்கு முன்னாடி நோட்டீஸ் விடுவாங்க. சரிங்களா? ராஜ்யசபா எலெக்ஷன் சொல்கிறேன். நம்மளுக்கு லோக்சபா எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் தெரியும், ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவோம். இது வந்து இன்டர்நெட் தெரியாதனால இதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் ப்ளஸ் பிரசிடென்ட், எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் பிரசிடென்ட் வந்து நோட்டீஸ் வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி ராஜ்யசபாக்கு இத்தனை ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு 3 மந்த்துக்கு பிஃபோராக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது. ஓகே, லோக்சபா ஃபுல்லாக காமனாக தெரியும். எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனு, பீப்புள் தான் ஓட் பண்ணுறாங்க. ஒரு ஓட்டுக்கு வேல்யூ எவ்வளவு? 1 தான். ஒரு ஓட்டோட வேல்யூ 1 தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஸ்மால் ஃபேக்ட் என்னன்னா, லோக்சபா எலெக்ஷனில் கேண்டிடேட் நிற்கிறாங்கல்ல, சுயேட்சையாக யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுயேட்சையாக யாராவது நின்றுருக்காங்களா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க? அமௌண்ட் ஒன்று கட்ட சொல்லுவாங்க தெரியுமா? டெபாசிட்டு எவ்வளோ கட்ட சொல்லுவாங்க தெரியுமா? 15,000 டிபெண்டிங் அப்பான் எலெக்ஷன்ஸை பொறுத்து. எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கும், எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்போ திருப்பி தர மாட்டாங்க. பர்டிகுலர் ஓட்டு, அந்த பர்டிகுலர் ஓட்டுனா டெபாசிட் எவ்வளோ சொல்கிறாங்க? 25% ஆஃப் ஓட்ஸ். ஓகேங்களா? 25% ஆஃப் ஓட் வாங்கலைன்னா இது போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்ன தர மாட்டாங்க, அந்த இனிஷியலாக அவங்க பெய்ட் பண்ணுற டெபாசிட் அமௌண்ட்டாக திருப்பி தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, பதிவான ஓட்டு தான் டோட்டல் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல். ஆமாம், ஆப்ஷனல்ஸ் யார்? ஆப்ஷனல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? யூபிஎஸ்சிக்கு ஆப்ஷன் பேப்பர் எழுதணும் தெரியுமா?
தெரியும் இல்லை கேட்குறேன் சீரியஸா, தெரியுங்களா? யாரும் தலையாட்டலை. தெரியும். தெரியாதவங்க கை தூக்குங்க. ஒரு யூபிஎஸ்சிக்கு ஒரு ஆப்ஷனல் பேப்பர் எழுதணும்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. சரி ஓகே, யாருமே ஒத்துக்கிற மாட்டீங்க. இப்போ ஆப்ஷனல்ஸ் யார், பப்ளிக் இன்ஸ்டியூஷன் யார் ஆப்ஷனல் எடுத்திருக்கா? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தாங்க, அவங்க வரல. நீங்களா பப்ளிக் இன்ஸ்டியூஷன் வேறு? கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா? கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் பேப்பர் மட்டும் நான் பார்த்தேன். செகண்ட் பேப்பர்னால் பாலிட்டி ரிலேட்டட், ஃபுல்லாக பாலிட்டியாக தான் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொஞ்சம் படிப்போம். மற்றபடி கொஸ்டின்ஸ்லாம் இப்படி தான் வரும். எங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஸ்டின்ஸ் எப்படின்னா வரும், இப்படி தான் வரும். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் பவர் வந்து டிமினிஸ் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு என்ன இன்டர்வென்ஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், சரிங்களா, பாலிட்டி ஆஃப் கிரிமினலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை காயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ, சரிங்களா. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க என்ன அர்த்தம்? ரைட், அதுவும் இருக்கு. வேற அதாவது என்னன்னா, பாலிடிக்ஸ்னா யூ கேன் என்டர் இன் டு த பாலிடிக்ஸ். வாட் ஆர் த வேஸ் டு அப்ரோச் த பீப்புள்? என்ன படிக்கிறாங்க நம்ம? நம்மளுக்கு என்னென்ன தர்றாங்க? பணம் தர்றாங்க. வேற பொருள் தராங்க. வேற சரியா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஏன்னா பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸுக்காக சம்திங் ஏதாவது கொடுக்குறது, சம்திங் வில் ஆஃபர் பை த அந்த கேண்டிடேட், இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறது. இன்டர்னலாக வேற என்ன இருக்குது? அதுவும் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்கிறாங்களே, டிஸ்மிஸ் ஆனால் நிற்க முடியாது, கரப்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணால் நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து எதர் கரப்ஷன், யாருக்கு அதாவது மர்டர் பண்ணிடுறது, இந்த மாதிரி கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நிற்க முடியாது. ஸோ அதுதான் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், ஓகேங்களா? ஸோ வெதர் த கிரிமினல் டு என்டர் த பாலிடிக்ஸ், ஸோ அது கால்ட் அஸ் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். அதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அந்த வேர்டு அந்த ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு மெம்பர் வந்து லோக்சபா ராஜ்யசபா தான் கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருக்கோம். லோக்சபாவில் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி எம்பி ஆகிட்டாரு, தென் ராஜ்யசபாலையும் எலெக்ஷன் நிற்கிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எந்த சீட்டு கேன்சல் ஆகும்? ஃபஸ்ட்டு சீட்டு கேன்சல் ஆகும். எத்தனை நாளில்? 10 days, ஓகேங்களா? அதுக்குள்ளே அவர் வந்து அதுக்குள்ளே ரிசைன்மெண்ட் லெட்டர் கொடுத்துடணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கேன்சல் ஆகிடும் சீட்டு, ஓகேங்களா? இப்போ எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வந்தால் யார்கிட்ட போவாங்க? டேரெக்டாக ஹைகோர்ட் தான். எம்பி எம்எல்ஏஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் ரீதியாக டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா ஹைகோர்ட் தான் அப்ரோச் பண்ண முடியும். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் மட்டும் வந்தால் தான் டேரக்ட்லி யூ கேன் அப்ரோச் இதுக்கு சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா? மற்றபடி அப்பீல்ஸ் மூலமாக தான் போகும். ஒரு அப்பீல் வர்றதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் எடுத்து வரதை பார்ப்போம். ஒரு அப்பீல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கலாம் பார்ப்போம். கோர்ட்லேருந்து எப்படி அப்பீல்ஸ் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட் சர்டிஃபை தட் இந்த கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்டிஃபை தட் இந்த கேசஸ் ஹேஸ் டு ஃபார்வர்ட் டு த சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி அவங்க ஹைகோர்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் தரணும். இல்லைன்னா சும்மாலாம் எல்லாரும் எடுத்து போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட போக வேண்டுவாங்களே, சரிங்களா? அப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, இது நிறையா ரிப்போர்ட்லாம் என்ன வந்திருக்குன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ரீஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து போட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, கான்ஸ்டியூஷனே வந்து ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக மாற்றுறதை பற்றி ஒரு கமிஷன் போட்டாங்க. என்னென்ன ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னா மாற்றணும் அப்படின்னு. அது வந்து ஹெட் பண்ணது வந்து வெங்கட் சல்லையா கமிட்டி, ஓகேங்களா? அவர் யாருன்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் இது கீழே ரீஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா? இந்த கமிஷன் போட்டு வெங்கட் சல்லையா ஹெட் பண்ணி கமிஷன் ப்ரொவிஷன்லாம் நிறையா கொடுத்தாங்க. அதில் தான் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அந்த சொன்ன சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது கொலிஜியம்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் படி இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வரணும்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ என்ன ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறான்னு வைங்க, இப்படி தான் ஜெயிக்கிறாங்க கேண்டிடேட். இப்போ அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறதுல ஓட்டு கேன் பி ஸ்பிளிட்டட் இன்டு த எல்லாருக்கும் ஸ்பிளிட் ஆகும் ஓட்டு. அந்த ஓட்டில் இந்த வின்னிங் கேண்டிடேட்டோட சக்ஸர் எடுத்து பார்த்தோம்னா ஜெயிக்கிறாங்களாமா. புரியுதுங்களா? யாருக்கு? இப்போ ஓட்டிங் கேண்டிடேட் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வைங்க,
550 ஓட்டு எடுத்திருக்காருல ஒரு கேண்டிடேட் வந்து வின்னிங் ஆகிட்டாரு 50% ப்ளஸ் ஒன்றில் பாதி ஓட்டுக்கு மேலே எடுத்தாலும் வின்னிங் ஓட்டு அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ 550 ஓட்டு எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு அவருடைய அந்த ஓட்டு எப்பயுமே நார்மலாக இருந்தால் ஓட்டு ஸ்பிளிட்டார் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வின்னிங் கேண்டிடேட் ஓட்டை மட்டும் எப்படி ஜெயிச்சிருக்காருன்னு எல்லாத்தையும் எவால்வ் பண்ணுறாங்க பாருங்க. எடுத்து பார்த்தா ஓவர் 70% ஆஃப் மைனாரிட்டி பாப்புலேஷனில் அந்த ஏரியாவில் இருக்க மைனாரிட்டி பாப்புலேஷனில் 70% ஓட்டு அவர் தான் போட்டிருக்காங்க. ஸோ வெதர் த மைனாரிட்டி கேன் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க த வின்னிங் கேண்டிடேட்டை. சரிங்களா? ஸோ இப்போ மைனாரிட்டிக்கு நிறையா இது பண்ணணும்னு சொல்லி எழுதணும். ஆவரேஜாக பார்த்துருக்காங்க. இப்போ எந்த ஒரு எலெக்ஷனாலும் எடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இடத்துல பார்த்தா என்னடா யாருக்கு எப்படி ஜெயிச்சிருக்காங்க கேட்டால் 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து மைனாரிட்டி பீப்புள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் எழுதுறதுக்கு. மைனாரிட்டி பற்றி எல்லாம் மைனாரிட்டி கேன் டிட்டர்மைன் த தெரியாது நம்ம நிறையாத்துக்கு தெரியும், நிறைய அளவுக்கு தெரியும். இந்த மாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சு வரவங்க ஓட்டுலாம் இப்படி கவுண்ட் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேங்க 80% 80% வந்து நார்மல்ஸ். ஓகேங்களா? இவங்க ஓட்டு வந்து எப்படின்னா 10 கேண்டிடேட் நிற்கிறான்னு வைங்க, 10 பேத்துக்குமே 80% 8 ஓட்டு போயிடுது. ஆனால் இது இருக்க 70% ஓட்டுனா எவ்வளவு? 14 ஓட்டு ஒரே ஆளுக்கு போயிடுது. புரியுதுங்களா? அதுதான் மேக் த டிஃபரன்ஸ் டு டிசைட் த இது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். புரியுதா? எல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கா இல்லை வேற? சரிங்களா? சரி, ஓகே. எலெக்ஷன் கமிஷனோட ரிஃபார்ம்ஸ்லாம் என்ன? எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட ரிஃபார்ம்ஸ் என்னென்ன? ரிஃபார்ம்ஸ் இந்த சென்ஸ் என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு பேலட் பேப்பர் இருந்துச்சு, இப்போ ஓட்டிங் மிஷின் இருக்குது. வேறு ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. வேறு வீடியோ ஓட்டு போடுறது வீடியோ எடுக்கிறாங்க, கேமரா வைக்கிறாங்க. வேறு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. வேறு இப்போ சொல்லியிருக்காங்க அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு ரேஷன் வச்சு பார்த்தாங்க, நோட்டா பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிஃபார்ம்ஸில் எழுதலாம். எழுதிக்கங்க நீங்கள் தலையாட்டினா. ஏன்னா இப்போ நீங்கள் அப்படின்னா தான் ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? நீங்கள் எடுத்து பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது என்னென்னா ஞாபகத்துக்கு வரும். ஒரு பூத் கேப்சரிங் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பூத்தில் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கமிட்டி ரிப்போர்ட் தான். யாருன்னா கோஸ்வாமி, இந்திரஜித் குப்தா, இந்த 2 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். எப்பயுமே ஏதாவது ஒன்று ரிஃபார்ம் பண்ணணும், ஏதாவது ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வரணும், புதுசாக மாடிஃபை பண்ணணும், இருக்கிறத டிசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஆனால் ஒரு ப்ரொவிஷன்ஸே இருக்குது. என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, ஹைகோர்ட்டோட சீஃப் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் அண்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்டாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இல்லை ஏதாவது ஹைகோர்ட் ஜட்ஜஸை ஏதாவது கமிட்டியில் போட்டு விட்ருவாங்க. கமிட்டி பார்த்தோம் எந்த கமிட்டி. ஸோ இதுதான் இதில் என்ன இது ரொம்ப மிஸ்டேக் இருக்குது. நான் எழுத அந்த ஜுடிஷரி வரும்போது சொல்கிறேன் இதில் என்ன ப்ராப்ளம்னு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம சிஏஜியோட சேர்மனு யாராக இருந்தாங்க முன்னாடி? வினோத் ராய். அவங்க சிஏஜியோட சேர்மன் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது. அவர் இப்போ எங்கே இருக்கார்? யுஎன்ல இருக்குது. இது கண்ட்ரியோட ப்ரைடாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இருக்க ப்ரொவிஷன் படி இப்படி கிடையாது, இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இந்த கோஸ்வாமி அண்டு இந்திரஜித் குப்தா கமிட்டி தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிஃபார்ம்ஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. கோஸ்வாமி, இந்திரஜித் குப்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? இல்லை எல்லாமே ஆஃப்டர் 1992 அப்புறம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து இந்த ரிஃபார்ம்ஸுக்கு இதெல்லாம் வந்து 1999 நினைக்கிறேன். ஓகேங்களா? இது இந்திரஜித் குப்தா. அந்த கிரவுண்ட்ஸ் என்ன கிரவுண்ட்ஸ்னு கேட்குறீங்க? அதான் பூத் கேப்சரிங்கு. அது வந்து அந்த இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறதை சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் ரெக்கார்ட் எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் த பவர். எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் த பவர். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து இந்த கேண்டிடேட் வின்னிங் சர்டிஃபிகேட் தர வரைக்கும் ஒரே ஒரு ஃபுல் பவர் இருக்குன்னா யாருக்கு இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான். வேறு யாருமே இன்டர்வென்ட் பண்ண முடியாது. அங்கே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேறு ஆஃபீஸர் வந்தாலும் வரிசையில் தான் ஓட்டு போட்டு போகணும். அப்போ ரொம்ப நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் பாருங்கள். ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம்
அப்படியே பையன் ஒரு மாதிரி இருக்கும், வேகா இருக்கும், வந்து அப்படி இருக்கான் டரட்டுன்னு நம்ம பண்ணுவாங்க. இப்போ அதனால நம்மளுங்களே யாரும் போகிறதில்ல. தமிழ்நாடு போலீஸே போடுறது கிடையாது தெரியுமா? தமிழ்நாடு போலீஸ் பண்ணுவாங்க, சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் அந்த மாதிரி இருக்க பெட்டாலியனா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸாக இங்கே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ எலெக்ஷன் இவ்வளோ பவர் கொடுத்ததுனா வந்து டிஎன் சேஷன் தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. இப்படிலாம் பண்ணணும், ஃபுல் ஸ்டேட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நிறையா இருக்குது. என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் இப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் ரிஃபார்ம்ஸை எப்படி காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லி நிறையா இருக்குது. சரிங்களா? ஒரு ஓட்டுனா டைம் எவ்வளோ இருக்கும்? காலையில் 8 ஈவினிங் 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த டயத்துக்குள்ளே இப்போ இவ்வளோ டைம் வேணாம், இவ்வளோ அந்த டயத்தில் மட்டும் போடட்டும். ஸோ அப்படி நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்து நீங்களாக இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னா அதையும் கேட்குறேன், இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆக போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ இவங்களாம் அப்படி தானே சொன்னாங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் இது மாதிரி பண்ணணும். இப்போ வந்து ரீசெண்டாக சொன்னது என்னது, அந்த கேண்டிடேட்டோட சொத்து மதிப்பு இது எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொத்து மதிப்பை ஆடிட் பண்ணுற பவரும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் தான். உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, என்ன இருக்குது எல்லாத்தையும். அதே அந்த மாதிரி பண்ணுறவங்க அதை வந்து மானிட்டர் பண்ணுறது எல்லாமே இருக்குது எலெக்ஷன் கமிஷன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனரி, அதுதான் எலெக்ஷன் கமிஷன் டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்குன்னு தெரிய வந்ததே இப்போ தான். ஓகேங்களா? சரி. ஆமாம் இருக்காரு, அத்தையும் சொன்னேன் இருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க மட்டும் இல்லை, இப்போ ரிட்டையர்ட் ஆன இப்போ 2G கேஸ் ரிட்டையர்ட் ஆன ஜஸ்டிஸ் கங்குலி எடுத்துங்க. இப்போ மாட்டினார்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில், அவர் எங்கே இருக்காரு? வெஸ்ட் பெங்காலோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, இந்த வெங்கட்செல்லையா கமிட்டி ஒரு 10-15 வருஷமாக போயிட்டு இருக்கு. ஒரு கமிட்டிக்கு நம்ம இந்த கமிட்டிஸ் வரும்போது பார்ப்போம், பார்லிமெண்ட் ஒரு கமிட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கமிட்டி வந்து சிம்பிளாக ரெஃபரிங் டு த ஜாயின்ட் கமிட்டிக்கு பில்லை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு கமிட்டிக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 10 மெம்பர்ஸ் இல்லை, இப்போ 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 30 பேருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹால் எப்படி இருக்கும், இதெல்லாம் இந்த புக்கில் இருக்குது. அந்த ஹால்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கும். ஹோட்டல் தாஜில் இருக்கவங்க மேலே கூட இருக்காது. எல்லாத்துக்கும் மைக் இருக்கும். சிம்பிளாக இதுதான். என்னது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார் இந்தியாவில்? எலக்ட்ரிசிட்டி சரி அதை விட்டுருங்க. யாரோ ஒரு ஆள் வந்து ட்ரெயினில் போனார், வீரப்ப இல்லையா, பஸ்ஸில் போக போகிறேன் அப்படின்னாரு இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர். இது சிம்பிள், இதுதான் சிம்பிள் ரூல்ஸுன்றது. எதுக்கு கவர்மெண்ட்டோட மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? ஒரு கவர்மெண்ட் மினிஸ்டர் போகிறோன்னா பின்னாடி 10 கார் ஏன் வரணும்? இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாடிஃபை பண்ணுவாங்க. செக்யூரிட்டின்றதை விட எதுக்கு இவ்வளோ பேர் வேஸ்ட்டா? ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு கமிட்டிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சார்ஜ் ஆகுது, சரிங்களா? அன்றைக்கி அந்த சொன்ன அஜ்மல் கசாப் கேஸ்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்க, நிறையா இருக்குது. அதை நீங்கள் எழுதும்போது அந்த சொல்லுங்கள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லை பாலிட்டி ஃபுல்லாக படிக்கும்போது சொல்லுங்கள், கமிட்டி வரும்போது சொல்கிறேன். என்னது என்ன 37 ஒன்று பிளாக் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதாவது மாவோயிஸ்ட் ஏரியாவா? அப்படியா தான் இருக்கும். எல்லாத்தையும் கண்டிப்பாக கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லை பிளாக் பண்ணி எலெக்ஷனே பண்ணலையா? எலெக்ஷன் பண்ணணுங்க. இப்போ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத நான் இந்த கதையை படிக்கலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் ரிஃபார்ம்ஸை வச்சு கண்டிப்பாக அங்கே எலெக்ஷன் நடத்தணும். எலெக்ஷன் கமிஷன் தாங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பவர் யாரும் கிடையாது. மாவோயிஸ்ட் கூட எலெக்ஷன் நடத்த விடாமல் பண்ணுவாங்களே தவிர எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாத்தையும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் இந்தியாவில் நீங்கள் இருக்கிறதுக்கான அடையாளமே. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நான் பார்ப்பாங்க, அது கூட சிலரா இந்த ஆளை பற்றி ஒன்றுமே தெரியல, பேர் மட்டும் தெரியுது, லாஸ்ட் எலெக்ஷன் ஓட்டாவது போட்டுருக்கானா பாடுறா அப்படின்வாங்க. இது நிறைய விஷயம் இருக்குது. ஓகே சரி. இப்போ வந்து ஃபுல்லாக பார்லிமெண்ட்டை பற்றி, இப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் நிறையா இருக்குது. ஒரு ஆர்டர் மட்டும் பார்த்துங்க. லாஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் யார் இருந்தா? இப்போ யார்? விஎஸ் நம்ம. அதுக்கு முன்னாடி குரேசி. அதுக்கு முன்னாடி எஸ்ஒய் குரேசிக்கு முன்னாடி யார் இருந்தா? நரேஷ் குப்தா. நரேஷ் குப்தாக்கு முன்னாடி கில்லா. கேஜி பாலகிருஷ்ணன் எப்போ இருந்தார்? சி ஒரு ரிட்டையர் ஜட்ஜா. இதில் யார் இருந்தா? நரேஷ் குப்தாக்கு முன்னாடி யார் இருந்தா? இல்லை நரேஷ் குப்தாக்கு அப்புறம் வந்தது யார்? சரி பார்த்துங்க, இந்த ஆர்டரை பார்த்துங்க. அது உங்களுக்கு ஃபேக்ட்டுக்காக. குரூப் 1 இல்லை குரூப் 2 கேட்பாங்க ஃபேக்ட்டுக்காக. ஓகேங்களா? சரி ஓகே. மொத்தம் எத்தனை செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்குங்க? 3 செஷன். அன்றைக்கே சொன்னேன். என்னென்ன செஷனு?
பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் செஷன் வந்து பிப்ரவரி டு மே இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக அதான் சொன்னேன், ஒரு ரெண்டு செஷனுக்கு இடையில கேப்பு வந்து 6 மந்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவில் வந்து 3 செஷன் சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிடலாம். ஆனால் 4 செஷன் எப்படின்னா, பட்ஜெட் செஷன் வரும்போது சொல்கிறேன், பட்ஜெட் பார்க்குறோம் படிப்போம். பட்ஜெட் வரும்போது பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ பட்ஜெட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பிரசிடென்ட்டோட அசன்ட் வாங்கி லோக்சபா நீங்கள் பிப்ரவரி 28 அந்த டேத்தில் வந்து யார் படிப்பா, யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் படிப்பாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஆன் த பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட்டுக்கு தான் இவர் படிப்பார், ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ஹவுஸ் வில் பி அட்ஜர்ன் டு த சம் பர்டிகுலர் டைம். ஒரு 20 நாள் 30 நாள், ஒரு 10 நாள் 20 நாள் கேப் விட்டுருவாங்க. 10 நாள் கேப் விட்டுட்டு அந்த முன்னாடி நடந்த ஒரு 10 நாள் வந்து ஒரு செஷனாகவும், பட்ஜெட் செஷனே 2ஆக பிரிக்கிறாங்க. பட்ஜெட் செஷன் 1, பட்ஜெட் செஷன் 2. இந்த 10 நாள் கேப் விட்டுறாங்க. ஏன்னா இந்த கேப் ஏன் விட்றாங்கன்னா, அதுக்கு சம் கமிட்டிஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒரு இருப்பாங்க. ஸோ அவங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே இருப்பாங்க. அந்த கமிட்டிஸில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு இந்த தான் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? மினிஸ்டரை தவிர மற்ற எல்லாருமே கமிட்டிஸில் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கமிட்டி எடுத்து ஸ்டாண்டிங் கமிட்டி, ஜாயின்ட் கமிட்டி, எந்த கமிட்டியாக இருந்தாலும் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாம் ஸோ அந்த பட்ஜெட் வந்து இந்த கேப்பில் வந்து இந்த ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. மெம்பர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி ஓகேன்னு சொல்லி அப்புறம் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஷன் டிவைட் ஆகும். பட்ஜெட் வந்து 2ஆக டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இப்போ ஸ்பீக்கர். ஸோ இது ரொம்ப நிறையா டைம் கேட்டிருக்காங்க, ஸ்பீக்கரோட பவர் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னென்னு. ஸ்பீக்கர் வரக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். யார் இவர்? ப்ரோடம் ஸ்பீக்கர். ப்ரோடம் ஸ்பீக்கர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? சீனியர் மோஸ்ட் அந்த மெம்பர், அந்த அசம்பிள், அந்த ஃப்ளோரில் சீனியர் மோஸ்ட் யார் பர்சன் இருக்காங்களோ அந்த பர்சன் தான் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கராக அப்பாயின்மெண்ட். இதை யார்? பிரசிடென்ட். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். அவர் தான் வந்து ஸ்பீக்கர் கூட எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவார், டெப்டி ஸ்பீக்கருக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோடம் ஸ்பீக்கர் வந்து சீனியர் மெம்பர், அவ்வளோதான், சீனியர் மெம்பர் ஆஃப் த ஹவுஸு. இதுதான் அந்த படிக்கும் போதே சொன்னல, பிரசிடென்ட் வந்து இயர் பிகினிங்கு அண்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சம்மன் பண்ண அட்ரஸ் பண்ண வருவார்ல, அட்ரஸ் பண்ண வரும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கோயில்லாம் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அசம்பிளிக்கு வந்ததுக்கு வர்றாரு. சரிங்களா? லோக்சபா ஸ்பீக்கரு, பிரைம் மினிஸ்டரு, 2-3 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, இப்படி சுற்றி ஒரு நடுவில் வருவாங்க. சரிங்களா? அந்த இதை பார்க்குறக்கே நல்லாயிருக்கும், ஒரு விஷுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரிங்களா? புரியுதா? எதுக்கு இதை தேவையில்லாமல் சொல்ல, ஒரு புரியுதுங்களா? அந்த மரியாதை கிடைக்கும். புரியுதா? ஸ்பீக்கரு, வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் போகும்போது, ஒரு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுற ஆளுங்க போகும்போது அவ்வளோ மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்பீக்கர் வந்து இந்த ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறான்னு சொன்னேன்ல, இந்த இதுக்கு வருவார், உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு பார்லிமெண்ட் அந்த இதில் உட்காந்துருவாங்க. லோக்சபாக்கு தனித்தனியாக பொருளாக இருக்கும், அதை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த பிரசிடென்ட் இந்த அட்ரஸ் பண்ணும்போது வரும்போது மட்டும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. அட்ரஸ் பண்ணும்போது சரிங்களா, பிரசிடென்ட்டு அட்ரஸ் பண்ணுவார். இங்கேருந்து ரெண்டு பேர் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அந்த லாஸ்ட் இயரோட அப்ரைஸில் என்னென்ன பண்ணி முடிச்சாங்க கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் சொல்லுவார். ப்ளஸ் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், எங்களுடைய பாலிசிஸ் இது, எங்களுடைய ரிஃபார்ம்ஸ்லாம் இது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரசிடென்ட் அட்ரஸ் ஸ்பீச்சில் இதெல்லாம் இருக்கும். கேட்டிருக்காங்க, கொஸ்டினே கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ஸ்பீச்சில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலிசியோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் இருக்கும், ப்ளஸ் நியூ எல்லாமே இருக்கும். ஸோ இது பண்ணி முடிச்ச பிறகு வந்து பிரசிடென்ட்டோட அட்ரஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார்? இந்த பீப்புள்ஸு. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு ரெண்டு இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லோக்சபாவில் பிரசிடென்ட்டோட அட்ரஸ் என்ன இருக்குது, பிரசிடென்ட் அட்ரஸ்னால் என்ன அர்த்தம், அந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ராஜ்யசபாவில் இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு ஓட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டைம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. டைம்ஸ் ஆஃப் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்கும்.
ப்ரெசென்ட் அட்ரஸ் பண்ணுவார், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, தேங்க்ஸ் சொல்யூஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? தேங்க்ஸ், நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு பாஸ் பண்ணிடுவோம். அது பின்னாடி பேக் போன் ஆஃப் யாரு? இல்லை, சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்களே, எல்லா செக்ரட்டரியும் எல்லா மினிஸ்டருக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. தட் இஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க ரெடி பண்ணி மினிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. மினிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து சீஃப் செக்ரட்டரிகிட்ட கொடுப்பாரு. ஒரு சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கு கேபினெட் செக்ரட்டரி இருப்பார். யார் கேபினெட் செக்ரட்டரி? யாருங்க? ஆர்கே சிங்குன்னு நினைக்கிறேன். ஹோம் செக்ரட்டரியா இல்லை கேபினெட் ஹோம் செக்ரட்டரி இல்லை கேபினெட் செக்ரட்டரின்றாங்க. ஸோ எல்லா இருப்பாங்க. ஸோ ஹோம் செக்ரட்டரி வந்து அதை மேனேஜ் இல்லை, அது ஒருத்தர் இருக்கார், ஆர்கே சிங் தான் நினைக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க நிறையா டைம் போட்டிருந்தாங்க. ரெண்டாவது அப்போ பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் தான் இருக்கும். பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் தான் இருப்பாங்க. பார்லிமெண்ட் ஆர் சம்திங் ஏதாவது ப்ரொசீட் பண்ணோம்னா அவங்க தான் அடிக்கடி. நீங்கள் பார்லிமெண்ட் வெளியே வந்த பிறகு கமல்நாத் பேசிக்கிட்டே இருப்பார். பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருங்க? கமல்நாத். அவர் தான் அடிக்கடி பேசுவாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீசஸ் எதுனாலுமே ஸ்பீக்கரோட டிசிஷன் தான் ஃபைனலு. இருந்தாலும் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் தனி டிபார்ட்மெண்ட் போட்டுக்கலாம், அவர் சொல்கிறதா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் தயாரிப்பாங்க. இதெல்லாம் எங்கே கேட்குறாங்க? இப்படிலாம் தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு தயாரிக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? இல்லை, இதுதான் ரியல் ஃபேக்ட். இது எக்ஸாம் எழுதும்போது இப்படி தான் எழுதுறீங்க. சரி, வேற யார் தயார் பண்ணுவா? ஏங்க, நான் வந்து பார்லிமெண்ட் மினிஸ்டர், பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் தயார் பண்ணுவான்னு சொல்ல. பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது, அதாவது அதையும் சொல்கிறேன்ல, அந்த இயரோட பாலிசியோட ஃபீச்சர்ஸு பாலிசிஸு அதெல்லாம் போடும்போது அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் தயார் பண்ணுறதா இருக்காது. புரியுதுங்களா? வேரியஸ் டிபார்ட்மெண்ட் தயார் பண்ண கலெக்ட் பண்ணி ஒருத்தர் கொடுப்பாரு. அவர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்படிலாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன கேட்டீங்க? யார் தயார் பண்ணி கொடுக்குறான்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இல்லை, அதுதாங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கறது அவர் தானே. சரிங்களா? வந்து ஆன் த பிகாஃப் ஆஃப் யாருக்கு பதிலாக பேசுறாரு? பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பேசுறாங்க. ஸோ கொடுத்துருக்கலாம், கொடுத்துருப்பா, அவர் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் கவர்மெண்ட்ல பாலிசி என்னன்னு அவர் தான் சொல்ல போறாங்க. ஓகே, இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஸ்டேட்டுக்கும். நீங்கள் கவர்னர் படிப்பார், சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த கோரம்னு சொன்னேன்ல, கோரம்னா என்னது? அதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து அதுக்குள்ளே சேரில் ஏற மாட்டாங்க. அங்கே அட்டெண்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 1/10 ஆஃப் த மெம்பர் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் ஸ்பீக்கரே மேலே அவங்க டேபிள் போவார். இல்லைன்னா ஹவுஸ் வந்து அன்னைக்கு அட்ஜர்ன் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸ்பீக்கர் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? ப்ரோட்டான் ஸ்பீக்கர் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? ஸ்பீக்கரு அப்சல்யூட் மெஜாரிட்டி. அங்கே எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறதுல 50% ப்ளஸ் ஒன்று வந்தால் ஸ்பீக்கர் கேன் பி எலெக்டட். ஓகேங்களா? அதுதான் சிம்பிளாக. ஓகே, எப்போ அவர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகும்? ஸ்பீக்கரோட போஸ்ட் எப்போ வேக்கண்ட் ஆகும்? ரிசைன் பண்ணா, டெத் ஆகிட்டா. ஓகேங்களா? டெத் ஆகிட்டா வேகன்சி தானே, ஒரு எலெக்ஷனுக்கு மாறுவாங்க. தேர்டு அப்புறம் எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க 5 இயர்ஸ் தான் டேர்ம் இருக்கும். மாதிரி அடுத்தது போயிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே நிறைய செக்ரட்டரியேட் இருக்குது, அவங்க நான் ஆக்சுவலாக போயிடுவாங்க. ஓகே, ஸ்பீக்கர் வந்து டேர்ம் வந்து அந்த எலெக்ஷன் 5 இயர்ஸ். ஓகேங்களா? எப்படி ரிசைன் யார்கிட்ட கொடுப்பாங்க? லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க? ஃபார்வர்ட் பண்ணுவார். அப்பாயிண்டட் பை ஹூ? ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் யார் பண்ணுவா? பிரசிடென்ட்டு. அந்த பிகாஃப் ப்ரோடம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் முன்னாடி அவருடைய இதில் வந்து எலெக்ஷன் பண்ணி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, ரிசைன்மெண்ட் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க? டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட. ஓகேங்களா? டெப்டி ஸ்பீக்கர் வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? சரிங்களா? ஸ்பீக்கர் வந்து அவருடைய ரிசைன்மெண்ட் லெட்டர் வந்து டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்பீக்கர்கிட்ட ஏங்க எப்படி இப்படிலாம் ஏங்க? அதுக்காக அவங்க என்ன 2 பேரும் ஒன்றா ஒரே காரில் கிளம்பி
ஒரே காரில் வந்து அப்போ ஆஃபீஸ் வந்து இவர் 2 பேரும் ஒரே இடத்துல சைன் போட போகிறாங்க. ஒரு வேளை ஸ்பீக்கர் பண்ணணும் அடுத்த ஸ்பீக்கர் வர வரைக்கும். புரியுதுங்களா? 2 பேரும் அதுக்கு அப்படியே பேரலாக வந்து சைன் பண்ண போகிறாங்க. ஓகே, எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா அதே மெஜாரிட்டி தான். மெஜாரிட்டி அங்கே இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருங்க? ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மாவுலங்கர். எப்போ இருந்து இருந்தாரு? மாட்டிக்கிங்களா? 46 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னாலும் அவர் தான். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் ஸ்பீக்கர்னாலும் அவர் தான். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்னாலும் அவர் தான். ஏன்னா 46லேருந்து 56 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் தான் இருப்பாப்புல அவர். ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஜிவி மாவுலங்கர். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருன்னா 1921 சர் ஃபெட்ரிக் ஒயிட். அந்த 1921 அப்போ நீங்கள் போயிடணும். யார் அப்போ இதாக இருப்பா? மாண்டேக் சிம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸில் வரும். ஓகேங்களா? 1909 வந்து மிண்டோ மார்லி, ரைட், மாண்டேக் சிம்ஸ்போர்ட் தான் 1919. ஸோ அவர் பீரியடில் தான் வந்து 1921 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை ஹெட் பண்ணுறது தான் அப்போ ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து ஃபெட்ரிக் ஒயிட். ஓகேங்களா? ஸோ அவரை யார் அப்பாயின்மெண்ட் அப்போ பண்ணியிருப்பாருன்னா கவர்னர் ஜெனரல். அப்போ கவர்னர் ஜெனரல் தான் பவர். ஸோ அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஆஃப்டர் எலெக்ஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் ஸ்பீக்கர் வந்து யார்? ஜிவி மாவுலங்கர். ஓகேங்களா? ஃபேக்ட். ஓகே, பவர் என்ன சொல்லுங்கள்? ஸ்பீக்கரோட பவர் என்னென்ன? ஸ்பீக்கர் எங்கே பிரசிடென்ஸ் எப்படி இருக்கும்? பிரசிடென்ஸ்னால் என்னது? அதாவது ஹெட் பண்ணுறது யார்? ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அப்புறம் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பாரத் ரத்னா ஹோல்டர்ஸு, அப்புறம் ரிட்டையர்டு பிரசிடென்ட்னு சொல்லி ஆர்டர் ஒரு 7, 8, 10 ஆர்டர் இருக்குது. அது மட்டும் ஃபஸ்ட்டு 10 மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கர் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு மேலே இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் கீழே இருக்காரு. ஸோ 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இப்போ வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துல ஹெட் பண்ணுறது யார்? யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ப்ரோட்டோகால்ஸ் தான். தட் செட் ஆஃப் அவங்களுக்கு கீழே, ஸ்பீக்கர் கீழே. ஸ்பீக்கர் மேலே உனக்கு தெரியுமா? ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர்னு ஒருத்தர் ரைட் ஆகிட்டார்னா அவர் வந்து அவருடைய போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுவார். தட் இஸ் மெம்பரை ரிசைன் பண்ணிடுவார், அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை. ஏன்னா ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன வரும்? அவர் எந்த பார்ட்டிலையுமே கலந்துக்கக்கூடாது. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணவே கூடாது. அதனால தான் இப்போ தமிழ்நாட்டு ஸ்பீக்கர் யார்? தனபால். அவர் பார்த்துருக்கீங்களா? பார்ட்டி இந்த ப்ரோக்ராம் எதுலேயுமே இருக்க போக மாட்டாங்க, ரூல்ஸ். சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் இதுக்கப்புறம் வருவாங்க. இது வார்ட் ஆஃப் பிரசிடென்ட்னா ஹெட் பண்ணுறது ஒரு ப்ரோட்டோகால்ஸுங்க. இது இவங்களாம் ஆர்டர் படி பிரசிடென்ட் இல்லைன்னா அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பிரசிடென்ட், ஸ்பீக்கருக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருக்காருங்க. ஓகேங்களா? சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்பீக்கருக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. ஸ்பீக்கர் இல்லைன்னா யார் ஹெட் பண்ணுறது? டெப்டி ஸ்பீக்கர். ஏன் பிரைம் மினிஸ்டர் ஹெட் பண்ண சொல்லலாம்ல? ஸோ இது வந்து பிரசிடென்ட்ஸ்னால் ஒரு ஆர்டர் தான், ஒரு ப்ரோட்டோகால்ஸ் தான். சரிங்களா? ரூல்ஸ் தான், இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி. இப்போ இங்கே ஸ்பீக்கருக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய பவர்ஸ். ஏன்னா டைரக்ட் எலெக்ஷனு, பார்லிமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஓகேங்களா? நீங்கள் முதல்ல நீங்கள் லா மேக் பண்ணணும், அப்புறம் தான் லாவில் அவரை டிஸ்பியூட் எடுத்துகிட்டு போக முடியும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் லாவே கண்ட்ரியே ஒழுங்காக இல்லை, கண்ட்ரியே கரெக்டாக இல்லாத போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ பார்லிமெண்ட்டு தான் சுப்ரீமசியாக இருக்கும். ஓகேங்களா? பார்லிமெண்ட்டு தான் ஹையர் ஆர்டரில் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் வந்து அதை அவர் ஹெட் பண்ணுறவர். இப்போ பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிட் ஸ்பீக்கரு, இவ்வளோ ஹெட் பண்ணுற ரியல் ஹெட்டு பிரைம் மினிஸ்டர். அவர் இருக்கும் போதே ஹெட் பண்ணுறவர் யார்? ஸ்பீக்கர்னா அப்போ அவருடைய பிரசிடென்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஹையாக தானே இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு வரும் இது நிறையா. ஸ்பீக்கர் இல்லைன்னா யார் ஹெட் பண்ணுவா? டெப்டி ஸ்பீக்கர். இவர் இல்லைன்னா சீனியர்னே வருது. சீனியர் கிடையாது, வேற யாருங்க?
யாருன்னு சொல்லுங்க. பேனல் ஆஃப் சேர்மன் சொல்லி ஒரு தெரியுமா? பேனல் ஆஃப் சேர்மன் சொல்லி ஒரு பேனல்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்பீக்கர் மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவாப்புல. எப்பயுமே அந்த இது இருப்பாங்க, ஒரு பேனல் ஆஃப் 6 மெம்பர்ஸ் சொல்லி. ஸோ அதில் வந்து அதில் ஒரு ஆள் தான் வந்து 2 பேர் இல்லைனா ஹெட் பண்ணுவார். சரிங்களா? அவர் வரும்போது நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறனால இடையில ஒரு ஃப்ளோவில் வர முடியல. அதனால் நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பேனல் ஆஃப் சேர்மன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6 பேர் இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் ப்ரொசீட் பண்ணுவார். ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கர் இல்லைன்னா ஒரு வேளை அப்போ டயத்தில் ஒரு இந்த மாதிரி லோக்கல் பில்லே ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் தான் வந்து ஃபைனல் அசென்ட் கொடுக்கணும். எதுக்கு? இந்த பில் வந்து இந்த அசம்பிளியிலேருந்து இந்த அசம்பிளிலேருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போகிறதுன்னு சொல்லி யார் கொடுக்கணும்? ஸ்பீக்கர் ஹேஸ் த பவர். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பேனல் ஆஃப் சேர்மன் தான் ஸ்பீக்கர் புஷ்ல இருப்பார். ஸோ அந்த டயத்தில் வந்து இந்த பில் கன்சர்ன் பில் ரிசர்வ் டு த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பீக்கர் சொல்லி ரிசர்வ் பண்ணிடலாம். ஈவன் ஸ்பீக்கரை ரிசர்வ் பண்ணலாம், டெப்டி ஸ்பீக்கர் அந்த மாதிரி பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ரிசர்வ் பண்ணுற பவர் உங்களுக்கு பேனல் ஆஃப் சேர்மன் இருந்தாலும் அவங்க ரிசர்வ் பண்ணணும். யாருக்கு? ஸ்பீக்கருக்கு. சம்டைம்ஸ் இவங்களே டிசிஷன் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் பில் மட்டும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ பேனல் ஆஃப் சேர்மன் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுலேயும் அந்த டெப்டி ஸ்பீக்கர் யார் இருப்பா? டெப்டி ஸ்பீக்கர் வந்து அந்த பார்ட்டியோட மெஜாரிட்டி எந்த பார்ட்டி இருக்காங்களோ அந்த பார்ட்டியிலேருந்து ஒரு ஸ்பீக்கராக இருப்பார். டெப்டி ஸ்பீக்கர் ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து இருப்பார். அதுதான் கன்வென்ஷன்லாம் ஃபாலோ பண்ண ரூல். தமிழ்நாடு தெரியும் அங்கே ஸ்டேட், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது லோக்சபாவில் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வராதுங்க. இவங்களுடைய பவர் மட்டும், இவங்களுடைய பவர் இதெல்லாம் பார்ப்போம். இன்னும் ஸ்பீக்கரோட இண்டிபெண்டன்ஸ் எப்படி செக்யூர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட் லெவலில் வரும். ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நிறையா அவருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவர் பிரசிடென்ஸ் எந்த லெவலில் இருக்குது, ஸ்பீக்கர் ஷல் பி இண்டிபெண்டா இல்லை ஹவு டு செக்யூர் த ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அப்படின்னு வருவாங்க. ஹவு டு செக்யூர்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கேன், என்னுடைய பதவியில் செக்யூர்னா எனக்கு என்ன அர்த்தம்? அதான் பாதுகாப்பு தான். எப்படி? அதுக்காக 2 பேர் கூடவே இருக்க மாட்டாங்க, அந்த பாதுகாப்பு கேட்கல. செக்யூர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு சம்பளம் மாதம் வந்துடும். புரியுதுங்களா? நான் யாரையுமே எதிர்பார்க்க தேவை கிடையாது. ஏன்னா முதல்ல வந்து அவனோட இது வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் ஸ்பீக்கருக்கு அதே மாதிரி தான். ஹவு டு செக்யூர்னா அவருடைய பிரசிடென்ட்ஸ் வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே வச்சுருக்கோம். தென் சம்பளம் வந்து சாலரிஸ் வந்து டேக்கன் ஃப்ரம் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக போயிடும். அவங்களாம் ஓட் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்பீக்கருக்கு இதெல்லாம் ஹவு டு செக்யூர்னு. அப்புறம் வந்து அவருடைய கண்டக்டை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸ்பீக்கரோட கண்டக்ட், ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்கும்போது கையெல்லாம் மேலே தூக்குறாரு அப்படிலாம் அப்படி பேச முடியாது பார்லிமெண்ட்டில். அவங்க ஸ்பீக்கரோட நடத்தைகள் கண்டக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ கண்டக்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது பார்லிமெண்ட்டில். சரிங்களா? ஸ்பீக்கர் ஹேஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி டு பாஸ் த பில். எல்லாமே ஸ்பீக்கர் தான் ஃபைனல். அந்த அவைக்குள்ளே என்ன நடந்தாலும் ஸ்பீக்கர் ஹேஸ் த ஃபைனல் பவர். தென் ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் வேறு என்ன பண்ணுவார்? வேறு என்ன பவர் இருக்குது ஸ்பீக்கருக்கு? வேறு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஸ் ரிலீஸுக்கு தனி ஒரு இப்போ பார்லிமெண்ட் படிக்கும்போது ஒவ்வொரு ரூமாக இது இன்ஃபர்மேஷனு டெலிகாஸ்டிங் இதுக்கெல்லாம் தனி ரூம் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்னா என்னது? அன் ஆர்கன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுலேருந்து வரப்பட்ட ரிப்போர்ட் வந்து அத்தன்டிகேட்டட் ஒரிஜினல் கரெக்டான ரிப்போர்ட்டாக இருக்கும். தப்பே இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மிபிசி ப்ரிப்பேர் பண்ணும்போது தப்பே இருந்தாலும் இந்தியா இருப்புகள் என்ன போட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இல்லை நான் நேற்று படித்தேன் 12 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 13 ரூபான்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 13 ரூபா தான் அது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஹேஸ் த பவர் டு எதை ரிலீஸ் பண்ணணும், அன்னைக்கு எதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பீக்கர் தான் பவர் பண்ணுவாப்புல. பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டாலும் எடுக்கிறாங்களே அதெல்லாம் சொல்லுவாங்க, சரி போட்டு விடுங்க எல்லாமே தெரியட்டும், அக்கௌண்டபுளாக பீப்புள் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த தான். சரிங்களா? ஸோ நிறையா பவர் இருக்குது. அந்த அவர் பவர் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் ஹேஸ் த பவர் டு ஓட்னா ஜெனரேஷன் கிடையாது. இங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேஸ்டிங் ஓட் போடலாம். இப்போ 49 இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ஸ்பீக்கர் வந்து ஓட் பண்ணலாம் ஈக்குவலாக இருக்கும்போது. ஓட்டு போட சுத்தமாக முடியாதா? ஓட்டு போடலாம் ஒரு டயத்தில். எப்போ
ஸ்பீக்கர் ஹஸ் த ஃபஸ்ட் டைம் டு ஓட் த பார்லிமெண்ட். எப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு போட முடியாது, ஏன்னா இந்த மாதிரி சமநிலையில் இருக்கும் போது கேஸ்டிங் ஓட்டு போடலாம். இன்னொரு டயத்தில் ஃபஸ்ட்டு ஓட்டே போடலாம். ஏன் எப்போ ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது. இப்போ என்னையவே டிஸ்குவாலிஃபை, நான் தான் ஸ்பீக்கரு, என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு மோஷன் பாஸ் பண்ணி வருது, அதுக்கு நான் ஓட் போடலாம் ஃபஸ்ட் டைமே. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டான்ஸ் ஓட்டு இருக்குது. எப்போனா அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிமூவ் வரும்போது மட்டும் ஃபஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஓட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஐபிஜின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப்புன்னு சொல்லி. இப்போ மீரா குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஸ்பீக்கரோட கான்ஃபரன்ஸ்னு சொல்லி ஸ்பீக்கர் மட்டும் தனியாக கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்லேயே ஸ்பீக்கர் கலந்துக்கலாம். இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப் அந்த மாதிரி இருக்குது நிறையா. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் பவர் டேக் பார்ட் பண்ணுற பவர் அவருக்கு இருக்குது. அப்படின்னா என்னென்னா என்ன எழுதுறோம்னா, இப்போ இது வந்து ஸ்பீக்கரோட டிப்ளமேட் பவர் அப்படின்னு சொல்லி போடுவோம். புரியுதுங்களா? வெளியுறவுத்துறையான பவர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேங்களா? இல்லை, நான் சும்மா இது அதாவது ஃபாரின் போனாவே டிப்ளமேட்டிக் பவர் தானே. ஸோ இந்த மாதிரி இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப் ஹெட் பண்ணுறது இவர் ஸ்பீக்கர் ஹெட் பண்ணுவார். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட்ரி குரூப் ஹெட் பண்ணுவாங்க அவங்க ஸ்பீக்கர். ஸோ அவங்கலாம் வேர்ல்டுக்கு பார்லிமெண்ட்ரி குரூப்னு சொல்லி ஒரு போட்டு அங்கே மீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அவர் தான் ஹெட் பண்ணுவார். இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் ஒன்று இருக்குது, அந்த இதில் ஹெட் பண்ணுவாங்க. காமன்வெல்த் பார்லிமெண்ட் அசோசியேஷன் இருக்குது. சரிங்களா? அதுலேயும் இவர் தான் ஹெட் பண்ணுவார். இந்த இதெல்லாம் டெப்டி ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர் யாரு? ஸ்பீக்கர் வந்து 1921 வந்து சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் அப்ப யாருன்னா சர் ஆனந்த சயாராம் ஐயங்கார். சரிங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் டெப்டி ஸ்பீக்கர். பாருங்க, பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட்டை பத்தி பார்த்துட்டோம், ஸ்பீக்கரை பார்த்தாச்சு. டெப்டி ஸ்பீக்கர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? ஏங்க எப்படி ஆப்போசிட் பார்ட்டி தான் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து மேஜராக ஆப்போசிட் பார்ட்டி, அவ்வளோதான், வேற ஒன்றும். இவருடைய எப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி? டெப்டி ஸ்பீக்கரு சிம்பிளாக ரிமூவல் சொல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணி அதே மாதிரி தான் ஸ்பீக்கருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி தான், அதே சேம் ப்ரொவிஷன் தான். தென் அது வேறு இல்லாமல் இவருடைய லெட்டர் வந்து ஸ்பீக்கர் கொடுப்பாரு. ஓகேங்களா? இதுதான் ஸ்பீக்கரு, டெப்டி ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பேனல் ஆஃப் சேர்மன் பார்த்தோம், அப்படி தானே? பேனல் ஆஃப் சேர்மன் சொன்ன 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஹெட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் செக்ரட்டரி ஜெனரல் வரும். செக்ரட்டரி ஜெனரல். ஸோ இவங்களை பற்றி தான். இப்போ இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. ஓகேங்களா? அது பேனல் ஆஃப் சேர்மன் கூட கிடையாது, அங்கே ஹெட் பண்ணுறதுக்காக வச்சிருக்குது. ஸோ செக்ரட்டரி ஜெனரலில் யார் இருப்பா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்களை பற்றி இது பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் மோஷனு பார்லிமெண்ட்டோட டைம் பார்த்துக்குங்க. மார்னிங் எத்தனை மணிக்கு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும்? இல்லை பாருங்க, இப்போ எவ்வளோ லேட் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. 11 to 1. தெரியும், ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான் சொல்லுவீங்க. ஒரு 11 to 12 வந்து என்னது? கொஸ்டின் ஹவர். கரெக்டாக 12 to 1 0 ஹவர். ஸோ கொஸ்டின் ஹவரில் என்னென்ன கேள்வி கேட்கலாம், எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம்? 0 ஹவரில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்கும்? கொஸ்டின் ஹவர்ஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம்? 2 to 6 வந்து டிஸ்கஷன் என்ன எல்லாம், டீ பிரேக். சரி, பார்லிமெண்ட்டில் வந்து இப்போ என்னென்ன பார்த்தோம்? இல்லை ஏதாவது நம்ம எதுக்கு அப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ண எதை பார்த்தோம்? எலெக்ஷன் கமிஷனை பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம், டெப்டி ஸ்பீக்கரை பற்றி பார்த்தோம், அப்புறம் பேனல் ஆஃப் சேர்மனை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ எதுக்கு நான் வந்து அப்புறம் பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம்? இப்போ சம்திங் ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா இதுதான் எழுதுவீங்க நீங்கள். எலெக்ஷன் கமிஷனை மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு ஸ்பீக்கரை மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு போனால் ஒரு இன்டர்லிங்கிங்கே இருக்காது, கம்பேர் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? இப்போ நான் அந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் போது அப்படி தான் சொன்னேன். எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்காங்க,
அதுக்கு கீழே 2 சபார்டினேட், 2 வெறும் வந்து 1992 பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் மூலம் கிரியேட் பண்ண போஸ்ட்னோம். ஸோ நீங்கள் பிரசிடென்ட்டோட போது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் எழுதும் போது இந்த பாயிண்ட் எழுதணும் இல்லைங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரிஃபார்ம்ஸ்லேயே வந்து ஒரு 2 எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணது ஆர்டினன்ஸ் மூலமாக தான். என்ன தான் ஆர்டினன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் லா மேக் பண்ணாலும் சரிங்களா, ஆர்டினன்ஸையும் நார்மல் நடக்கிற பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி எழுதும் போது ஆர்டினன்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி குட் ரிசல்ட்டு குட் லா மேக்கிங்லாம் வந்திருக்குன்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா, இதுதான் கம்பாரிசன். புரியுதுங்களா, நீங்கள் எழுதணும். ஸோ ஸ்பீக்கர் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, வைஸ் பிரசிடென்ட்லாம் கம்பேர் பண்ணுவீங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில் ஸ்பீக்கர் வந்து எபோவ் த ரேங்க் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிலோ த ரேங்க் ஆஃப் யாருக்கு இல்லை வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபண்டு இப்படி இதாகுது, அவங்க இண்டிபெண்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் சரிங்களா, அவங்க ஆஃபீஸ் செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா எழுதணும். தியரி கதையாகத்தான் நீங்கள் நிறைய எழுதணும். குவாலிஃபிகேஷன் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கரு, டெப்டி ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்மன் சொல்லியாச்சு. செக்ரட்டரி ஜெனரல். செக்ரட்டரி ஜெனரல் யார் இருப்பா? லோக்சபாவில் ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து 3rd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னா ஜெனரல் தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பேர் யாரு? ஸ்பீக்கர் லோக்சபாவில், ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர். ஸோ 3rd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரி ஜெனரல். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன ஆல் த ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, எல்லா ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர். அதுக்கு பின்னாடி பேக் போனாக இருக்கிறது யார்? செக்ரட்டரி ஜெனரல். இவர் தான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸு, அட்வைசரு, ஃபிலாசபரு, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எழுதுறதுக்கு இந்த மாதிரி எல்லா கைடன்ஸ் ஒர்க்கும் செக்ரட்டரி ஜெனரல் இருந்தால் வரும். ஸோ செக்ரட்டரி ஜெனரல் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறது, சம்மன் பண்ணுறது எல்லாமே இவர் இதுதான் ரெடி பண்ணுறது. ஓகேங்களா. அது ஹேஸ் த பவர் டு ஸ்பீக்கர் தான் வந்து அந்த பேனல் ஆஃப் சேர்மன்றதை 6 மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுற பவர் வந்து ஸ்பீக்கர் தான் இருக்குது. அந்த 6 மெம்பர்ஸ் யார் இருப்பாங்கன்னா அல்டிமேட்டாக பார்க்கும்போது சீனியர் மோஸ்ட் மெம்பராக தான் இருப்பாங்க, ஒரு 6 பேரும். அவ்வளோதான் இந்த பேனல் ஆஃப் சேர்மனுக்கே குவாலிஃபிகேஷனே அவ்வளோதான். அந்த கொலிஜியம் அவ்வளோதான் இருக்கும், அந்த கமிஷன் அவ்வளோதான் இருக்கும். எதிர் ஆப்போசிட் பார்ட்டியாகவும் இருக்கலாம், ரூலிங் பார்ட்டி. ஆனால் மேஜராக ஒரு 4 மெம்பர்ஸ் நினைக்கிறேன் ஏதோ சொன்னாங்க. ஆனால் 6 மெம்பர்ஸ் மேஜராக ரூலிங் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. இந்த டெப்டி ஸ்பீக்கருக்கே நம்ம வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஏன் வைக்கிறோம்னா கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு ஒரே ரீசனில் முடிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்படி என்னன்னா ஆப்போசிட் பார்ட்டியோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும், அவங்க ஹெட் பண்ணால் எப்படி போகும் ஹவுஸ் அப்படின்ற அந்த ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்காக தான் டெப்டி ஸ்பீக்கர் வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கமிட்டிஸ்லேயே வரும்போது பார்ப்போம், ஆப்போசிட் பார்ட்டிக்கு நிறையா இது கொடுத்துருப்பாங்க. இப்போ மேஜராக சொல்லப்போனே வச்சுங்களேன், முக்கால்வாசி இப்போ ஸ்பீக்கர் எந்தெந்த கமிட்டிலலாம் இருக்காரோ அந்த கமிட்டியில் இல்லைங்களா, கமிட்டிஸ் தனியாக பார்ப்போம். கமிட்டிஸ் வந்து 2 கமிட்டி இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டி, அடாக் கமிட்டின்னு 2 இருக்கும். அப்படின்னா ஸ்டாண்டிங்னா என்னது, நிரந்தர எப்பயுமே இருக்கும் அந்த கமிட்டி. அடாக்னா என்னது, டெம்பரரி அந்த கமிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கமிட்டியில் சேர்மன் வந்து ஒரு ஆளாக இருந்தார்னா, ஸ்பீக்கர் ஒரு ஆளாக இருந்தார்னா அவர் தான் அந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருப்பார். டெப்டி ஸ்பீக்கர் இருந்தார்னா அவர் தான் அந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருப்பார். இவர் இல்லாத போது இவர், புரியுங்களா. இவர் இல்லாத போதுன்றேன், இவர் எந்தெந்த இருக்காரோ இதில் சேர்மனாக இருப்பார். முக்கியமாக டெப்டி ஸ்பீக்கர் வந்து பட்ஜெட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. பட்ஜெட் கமிட்டி ஹெட் பண்ணுறது டெப்டி ஸ்பீக்கர் தான் இருப்பார். அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து, பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுறது யாரோட கையில் இருக்குது? கவர்மெண்ட் கையில் இருக்குது. கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டை பாஸ் பண்ணல என்ன சொன்னேன், பட்ஜெட் பாஸ் பண்ணா ரிசைன் பண்ணிடணும், அவ்வளோதான். ரிசைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த வர்ற கம்மிங் இயர் பட்ஜெட்டு ரெடி இல்லை, புரியுதுங்களா. ஸோ ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிரும். இருக்கும் போது பட்ஜெட் கமிட்டியோட சேர்மனே டெப்டி ஸ்பீக்கர் தான். அப்போ என்ன அர்த்தம், ஆப்போசிட் பார்ட்டி தான் அதை வந்து அந்த கமிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி அதனால தான் பட்ஜெட் பாஸ் ஆகுது. புரியுதுங்களா. டெப்டி ஸ்பீக்கர் தான் வந்து பட்ஜெட் கமிட்டியோட சேர்மன். ஓகேங்களா. இந்த பட்ஜெட் கமிட்டிக்குள்ளே தான் நிறையா வரும். எது, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக வந்து 24 கமிட்டிஸ் இருக்குது. நான் அந்த கமிட்டிஸை மட்டும் தனியாக சொல்கிறேன், கமிட்டிஸ் மட்டும் தனியாக இருக்கும். மெயினாக ஸ்டாண்டிங் கமிட்டியில் 3 கமிட்டி இருக்கும். சும்மா இப்போ வரலாம். என்ன கமிட்டி இருக்கும், எஸ்டிமேட் கமிட்டி, அப்புறம் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் கமிட்டி. ஸோ
ஸோ இந்த 3 கமிட்டியை பற்றி அதை மேஜர் ஃபங்க்ஷன் இந்த 3 கமிட்டி இருக்கும் இல்லை, அதை பற்றி நம்ம ரொம்ப நிறையா பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து செக்ரட்டரி ஜெனரல். இந்த செக்ரட்டரி ஜெனரலோடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் எப்போ? 60. ஓகேங்களா, 60. எப்பயுமே லோக்சபா வந்து ஸ்பீக்கர் எப்போ வந்து ரிசைன் பண்ணுறாரோ இல்லை டிசால்வ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக செக்ரட்டரி ஜெனரலும் அவரே ரிசைன் பண்ணிடுவார். புரியுதுங்களா? எப்பப்பெல்லாம் லோக்சபாவோட ஸ்பீக்கர் டிசால்வ் ஆகுதோ, அந்த லோக்சபா எப்படி டிசால்வ் ஆகுதோ இல்லை ஸ்பீக்கர் ரிசைன் பண்ணுறாரோ அப்போல்லாம் செக்ரட்டரி ஜெனரலும் மாறுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஆமாம், ரிசைன்னா செக்ரட்டரி ஜெனரல் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிடுவாங்க, அந்த போஸ்ட்லேயும் ரிசைன் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் இந்த போஸ்டிங் வர்றவங்களுக்கு வந்து 60 இயர் தான் ரிட்டைர்மெண்ட். இப்போ பிலோ வர முடியும். செக்ரட்டரி ஜெனரல்னா ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. புரியுதுங்களா? ஒரு பார்லிமெண்ட்டே ரன் பண்ணுற ஃபுல் ஹெட் இவர் தான் இருப்பாங்க. செக்ரட்டரி ஜெனரல் ஒருத்தர் இருக்கார், அப்போ அவருக்கு ஆஃபீஸ் என்ன இருக்கும்? செக்ரட்டரியேட், லோக்சபா செக்ரட்டரியேட். சரிங்களா? லோக்சபா செக்ரட்டரியேட் தான் வந்து ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் செக்ரட்டரியேட் தனியாக இருக்குது. இந்த செக்ரட்டரியேட் பண்ணுறது ஒவ்வொரு மினிஸ்டருக்கும், இப்போ பட்ஜெட் காப்பினா ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுக்கணும். ஸோ அன்னைக்கு அஜெண்டா என்ன, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது, அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் காப்பி அஸ் வெல் அஸ் ஹார்ட் காப்பி மெயின்டைன் பண்ணுறது, எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் செக்ரட்டரி ஜெனரல் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஐபிஜி சொன்னேன்ல, இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப்பு, அதில் வந்து ஹெட் பண்ணுறது யார் சொன்னேன்? ஸ்பீக்கர். அதில் செக்ரட்டரியாக இந்த செக்ரட்டரி ஜெனரல் தான் இருப்பார். அந்த இந்தியன் பார்லிமெண்ட்ரி குரூப்பில் செக்ரட்டரியாக செக்ரட்டரி ஜெனரல் தான் இருப்பாங்க. இப்போ புரிஞ்சா? இந்த ஆர்டர் புரியுதா? இதெல்லாம் பார்த்தது ஓகேங்களா? ஓகே, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? புரியுதா? எழுதுறீங்க? ஓகே. இப்போ லோக்சபாவில் இந்த டேர்மில் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ராஜ்யசபா. ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து எதுக்கு சேலரி வாங்குறாரு? வைஸ் பிரசிடென்ட்டுக்காக சேலரி வாங்குறாரா இல்லை டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாக்காக வாங்குறாரா? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாக்காக தான் சேலரி வாங்குறாரு. ஓகேங்களா? இது கொஸ்டின். ஓகே, அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும்? 35 இயர்ஸு. சரிங்களா? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது, சிட்டிசன் ஆஃப் இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? சேர்மன் எப்படி ரிமூவ்? வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணல. சரிங்களா? எப்படி ரிமூவ்? ஈஸியாக ராஜ்யசபாவில் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்யூஷன்? ரிமூவல் பண்ணுறோன்னு சொல்லி அப்சல்யூட் மெஜாரிட்டி தான், சிம்பிள் தான், அப்சல்யூட் தான். அதான் 50% + 1 மெஜாரிட்டியில் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி லோக்சபாவுக்கு போகும். லோக்சபாவில் சிம்பிளாக வி ஆர் அக்செப்டட் த ஃபாலோயிங் ப்ரொபோசல்னு சொல்லி அவ்வளோதான். அப்படின்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஓகே, டெப்டி சேர்மன் யார்? அவங்க தான் சேர்மன். அந்த ஸ்பீக்கருக்கு இங்கே என்ன இது இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். என்ன, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து எப்பயுமே வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டார் அதிகமாக. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பில்லு அந்த மாதிரி வரும்போது தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து ப்ரொசீட் பண்ணுவார். இப்போ கூட ரீசெண்டாக அந்த லோக்பால் பில் போன டைமில் வந்தபோது ஹமீத் அன்சாரி வந்து மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் வச்சாங்க. அதுக்கு ஒரு ரீசன் போட்டிருந்தாங்க. ஏன் வந்து எப்பயுமே வைஸ் பிரசிடென்ட் டபுள் டைம் வந்ததே கிடையாது இது வரைக்கும். போன வைஸ் பிரசிடென்ட் இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்தது கிடையாது. ஸோ அப்புறம் மறுபடியும் ஹமீத் அன்சாரியை ஏன் போட்டா அப்படின்ற போது காங்கிரஸ் இதாக நிறையா இது பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது மேஜராக சொல்லும் போது லோக்பால் பில்லை பற்றி சொன்னாங்க. லோக்பால் பில் வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகும்போது ஹவுஸ் அட்ஜர்ன் பண்ணி விட்டார். அதனால் ஸோ இவரை மறுபடியும் ரிப்ரசன்ட் பண்ணியிருக்குதா? அதான் இப்போ வந்து சேர்மன் ஆஃப் இதெல்லாம் ஒன்றில் போச்சுனாலும் ரெண்டும் காலியாயிடும். ஓகே, அதுதான். ஸோ டெப்டி சேர்மன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெஜாரிட்டியாக இருக்கவங்க வந்து வருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஹமீத் அன்சாரிக்கு எக்ஸாம்பிளுக்காக. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராவன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னா அது இது வந்து பொலிட்டிக்கல் டிஸ்டன்ஸாக எக்ஸாம் எழுதக்கூடாது.
ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் பார்ட். என்னது இம்பார்ட்டன்ட்டு? இது நம்ம பிஎம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பவர்லாம் பார்த்தோமா? பார்க்கல. பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குது, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அவங்களோட பவர்லாம் பார்த்தோமா? இல்லை என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே சரி சொல்கிறேன். இப்போ இதுலேயே கரெக்டாக போயிடும். ஓகே, கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பேரில் என்ன இருக்குது? கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன், கிரிட்டிசிசம் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டு கூட சம்டைம் கால் பண்ணுவாங்க. அப்படியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு தேர் ஆர் 3 டூல்ஸ் கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டில். 1 கொஸ்டின் அவர், 2 0 ஹவர், 3 half an hour டிஸ்கஷன். 3 டூல்ஸ். half an hour discussion. Half. ஓகேங்களா? ஸோ 0 ஹவர் கொஸ்டின் ஹவர். கொஸ்டின் ஹவர்னா எப்போ? ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப் த செஷன். ஓகேங்களா? 11 to 12. ஸோ கொஸ்டின் அவர் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, கொஸ்டின் அவரை மேலே இது கொஸ்டின் அவர் என்ன அர்த்தம்? சம்திங் ஏதோ ஒரு மெம்பர் கொஸ்டின் கேட்பார், மினிஸ்டர் பதில் சொல்லுவார். அப்படி தான் ஏதோ கொஸ்டின் வரும், பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் அப்படி கேட்கலாம். எந்த விதமான டைப்ஸாக கேட்கலாம் பார்த்தா, 1 ஸ்டார்டு கொஸ்டின், ஸ்டார்டு கொஸ்டின், 2வது அன்ஸ்டார்டு கொஸ்டின், 3வது ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்டார்டு கொஸ்டின்னா என்ன? இமீடியட்டா பரவாயில்ல. எப்படி ஸ்டார்டு கொஸ்டினா என்னன்னா, ப்ரைவேட் மெம்பர், அதான் முதல்ல வந்து மென்ஷனுங்க, கவர்மெண்ட் மெம்பர் வேறு, ப்ரைவேட் மெம்பர் வேறு. ப்ரைவேட் மெம்பர்னா யார்? ஒரு பார்லிமெண்ட்டில் ப்ரைவேட் மெம்பர்ன்றவங்க யார்? நான் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர் இல்லாதவங்க ஃபுல்லாக ப்ரைவேட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? மற்றவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் மெம்பர்ஸ், கவர்மெண்ட் சார்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டு கொஸ்டின்ஸ்னால் என்னென்னா, வெதர் த பர்சன் ப்ரைவேட் மெம்பர் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டினுக்கு கவர்மெண்ட் மெம்பர், அதாவது மினிஸ்டர்லேருந்து ஓரல் ஆன்சர் வரும், ஓரல் ஆன்சர். ஓகேங்களா? அப்படி வந்தால் ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். அது வேறு இல்லாமல் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அலவுடு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டு கொஸ்டின்ஸ்னால் என்னென்னா வந்து ப்ரைவேட் மெம்பர் வந்து இதுக்கு நிறையா பின்னாடி பேக் பண்ண நிறையா இருக்குது. அதாவது ஸ்பீக்கர் ஹேஸ் த பவர் டு சொல்லுவார் ஸ்பீக்கர். அதாவது ப்ரைவேட் மெம்பர் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவார், நான் இந்த கொஸ்டினை வந்து கேட்கணும் மினிஸ்டர்கிட்ட அப்படின்னு ப்ரைவேட் மெம்பர் சொல்லிடுவார். உடனே ஸ்பீக்கர் வந்து அதுக்கு டைம் கொடுப்பாங்க. 11 to 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்கணும், செகண்ட் கொஸ்டின் யார் கேட்கணும்னு சொல்லி ஸ்பீக்கர் டிட்டர்மைன் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்குறீங்க, கேளுங்க அப்படின்வாங்க. உடனே அந்த ப்ரைவேட் மெம்பர் வந்து கேட்பார் ஸ்டார்ட் கொஸ்டின் வழி. அதுக்கு பேலட் பேப்பர்லாம் இருக்குது தனியாக, அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் பேலட் பேப்பர் இருக்கும். இது வந்து க்ரீன்னு நினைக்கிறேன், க்ரீன் பேப்பர், அதெல்லாம் தேவையில்லை. சும்மா அந்த அவர் பார்லிமெண்ட் படிச்சிங்கன்னா அந்த இதில் இருக்கும், க்ரீன் பேப்பரில் இருக்கும் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸ்டார் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு ஓரலாக பதில் சொல்லுவார் மினிஸ்டரு. சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் அலவுடு. அதுக்கப்புறம் அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் இருக்காது, ஒயிட் கலர் பேப்பரு, வந்து ஓரலாக ஆன்சர் கிடையாது. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரைவேட் மெம்பர் வந்து ரிட்டனில் ஒரு கொஸ்டின் எழுதி கொடுப்பாரு, அதுக்கு யார் மினிஸ்டரும் ரிட்டனில் ஆன்சர் கொடுப்பாரு. நோ சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் வில் பி அலவுடு. ஓகேங்களா? இதான் ஸ்டாருக்கு அன்ஸ்டார்டுக்கு இல்லை டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸ்டார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் என்னென்னா, ஒரு 10 days வந்து இதுக்கு டைம் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினுக்கு. சரிங்களா? ப்ரைவேட் மெம்பர் வந்து சேம் ஒரு கொஸ்டினை ஃபைல் பண்ணி கொடுத்துருவார். அந்த ஃபைல் அந்த கொஸ்டினை வந்து இப்போ எந்த கன்சர்ன் மினிஸ்டருக்கு போயிடும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த மினிஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வித்தின் 10 daysக்குள்ளே அதுக்கு பதில் சொல்லணும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் 3 கொஸ்டின் ஹவரில். கொஸ்டின் ஹவர் வந்து இந்த 3 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
கொஸ்டின்ஸ்னால் இப்போ என்னன்னா கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு வாட்னா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், ஒரு இஷ்யூஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், பாலிசியோட டவுட்ஸ், இந்த மாதிரிலாம் கேட்பீங்க. அப்போ கேட்கும் போது வந்து கவர்மெண்ட் மினிஸ்டரே டவுட் கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவர் தான் பாலிசி மேக்கரு, பாலிசி இம்ப்ளிமெண்டர் எல்லாம் அவர் தான். ஸோ அவர் டவுட் கேட்க மாட்டாங்க. ப்ரைவேட் மெம்பர் நான் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து என்னுடைய தொகுதி சார்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பாலிசி போட்டிருக்கீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாரு. சிம்பிள் எக்ஸாம்பிள். எல்லாரும் கேட்கலாம். மினிஸ்டர்ஸ் நான் மினிஸ்டர்ஸ் எல்லாமே மெம்பர் தான், ப்ரைவேட் மெம்பர் தான். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, தே ஆர் எலெக்டட் தான், பீப்புள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் அது ப்ரைவேட் மெம்பர்ஸ், யார் வேணால் கொஸ்டின் கேட்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு மினிஸ்டர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? லோக்சபாவோட ஆப்போசிட் சேர்மன் யார்? சுஷ்மா ஸ்வராஜ். ஆப்போசிட் பார்ட்டி யாரில் மெஜாரிட்டி இருக்காங்களோ செகண்ட் மெஜாரிட்டி பார்ட்டி தான் வந்து இருப்பாங்க. நம்ம லோக்சபாவோட சேர்மன் ஸ்பீக்கரை விட்டுருங்க, மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் யார் இருப்பா? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர்மனாக இருப்பார், புரியுதுங்களா? பிரைம் மினிஸ்டர் தான் லோக்சபாவோட சேர்மனாக இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வந்து என்னென்னா, 14th லோக்சபாவில் வந்து இந்த பார்லிமெண்ட்டை பற்றி ஏதாவது பில்லு பிஆர்எஸ்னு ஒரு பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிப்போர்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் இப்போ எடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இந்த கொஸ்டின்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஒரு 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 சிட்டிங்கில் ஒரு செஷனில் எத்தனை தடவை வந்து ஏதாவது எவ்வளோ பில்லுக்கு லாஸ்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டது வந்து ஒரு 200 கொஸ்டின் கேட்டதில் பதில் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணதே நிறைய அதிகம், தெரியுமா? ஸ்பீக்கர் தான் பவர் இருக்குது, இந்த கொஸ்டின் ஸ்பீக்கரே பவர் ரிஜெக்ட் பண்ணி விட்ற கொஸ்டின் சில டைம். 100 கொஸ்டின் மேலே ரிப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த பிஆர்எஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீனாக போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் அவர் முடிஞ்சிச்சா? கொஸ்டினா நோட்டீஸ்லாம் இல்லை, முன்னாடி நாள். இப்போ இது வந்து எப்படின்னா, அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தனால சொல்கிறேன். லோக்சபாவில் அந்த டிவி பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடக்கும். முன்னாடி நாள் வந்து அந்த கொஸ்டின் கேட்பார் யார்? அந்த ப்ரைவேட் மெம்பர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஸ்பீக்கருக்கு அனுப்பிச்சிடுவாப்பில், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னு. அதை உடனே ஸ்பீக்கர் அட்மிட் பண்ணுவார். அந்த கொஸ்டின் அட்மிட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த டயத்தில் 11 to 12 வந்து கொஸ்டின் அவர், அதில் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்கள் அதை கேட்கலாம்னு சொல்லிடுவாப்பில். ஸோ அந்த டயத்தில் வந்து ப்ரைவேட் மெம்பர் எந்திரிச்சு மினிஸ்டர்கிட்ட கேட்பார், மினிஸ்டர் வந்து பதில் சொல்வார். தென் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சாலும் திருப்பி கேட்டுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை. இங்கே 11 to 12 தான் கொஸ்டின் அவர்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட நடக்கிறது கிடையாது. அடுத்து நம்ம அண்ணன் இருக்கார், யார்? 12 o'clock வர்றது யாருங்க? இவர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சில நேரம் லஞ்சு சாப்பிடவே போக மாட்டாங்க, 2 மணி வரைக்கும் இவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. 2 to 3 லஞ்சு போயிடுவாங்க. நம்ம ஸ்கூல் மாதிரி தான், சரிங்களா? அதான் இப்போ இது புரிஞ்ச கான்செப்ட் புரிஞ்சல, பேசுகிறது அதெல்லாம் எப்படி இருக்கட்டும். ரொம்ப நேரம் பேசுவாங்க, கொஸ்டினுக்கு பதில் 10 நிமிஷம் பதில், அதெல்லாம் வேறு விஷயம். புரிஞ்சல கான்செப்ட். ஸ்டார்ட் கொஸ்டினா என்ன, அன்ஸ்டார்ட் கொஸ்டினா என்ன? அதான் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், இது முக்கியமான கொஸ்டின்ஸுக்கு அதுதான். ஸ்பீக்கர் வந்து refuse the questions also. இது ரெஃப்யூஸ் பண்ணலாம், வேணாம் கொஸ்டின்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். எய்தர் ரிமூவல் ஆஃப், இப்போ இது ஒரு மோஷன் பாஸ் ஆகி வருதுன்னா ரிமூவல் பண்ணுற கூட வேணாம்னு சொல்லலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருக்கான்னு வச்சுங்க, அவரோட ரிமூவல் வந்துகிட்டு இருக்கு, ஸ்பீக்கர் வந்து அட்மிட் பண்ணலாம். ஸ்பீக்கர் நிறையா பவர் இருக்குது, ஓகேங்களா? பவர் அல்டிமேட் பவர். மறுபடியும் அவர் எதாவது பண்ணுவார். ஸோ வந்துட்டு இருக்கும், சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, தென் அடுத்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து இப்போ சொல்லிட்டாங்க, இப்போ அட்மிட் பண்ண முடியாதுன்னு. நாட் அட்மிட்டட் இப்போ ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. எந்த கொஸ்டினும் அட்மிட் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு அலிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அலிகேஷன் அதாவது கோர்ட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அலிகேஷன், இப்போ 2G ஸ்கேம் பற்றி போயிட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு கோர்ட்டில் வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் மேட்ரு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்லிமெண்ட் அரைஸ் பண்ணால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒன்று. தென் ஒரு பக்கத்து நெய்பர் கண்ட்ரியோட இருக்கிற மாதிரி கொஸ்டின் அலோவ் பண்ண மாட்டாங்க. டு அஃபெக்ட் த நெய்பர் கண்ட்ரியோட ரிலேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அலோவ் எடுத்துக்க மாட்டாங்க.
அப்படி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக எங்கள் வீட்டில் விளக்கேரியலன்னு சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுங்க கொஸ்டின் கேட்குற பேரில் அதாவது மக்களுக்கு புரிய வைக்கிறாங்களாமா. ஒன்று ஒரு கொஸ்டினுக்கு பதிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. கொஸ்டினை வந்து கொஸ்டினாக கேட்கணும். வந்து இத்தனை மணிக்கு இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு இந்த மேட்ரு என்ன 2G ஸ்கேம் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கணும். 2G ஸ்கேமில் 1,76 கோடி ரூபா நஷ்டமாக இருக்குது. பப்ளிக் பாலிசியில் எவ்வளோ எவ்வளோ ஐடி அதான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அவங்க. யார்? விஜயகாந்த் மாதிரி ஏதோ ஒன்று. சரிங்களா? ஏதோ அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வில் பி நாட் அலவுடு, நாட் அட்மிட்டட். புரியுதுங்களா? ஸோ இதுதான். அப்புறம் ஜுடிஷியல் கன்சிடரேஷனில் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நாட் அலவுடு. அதுதான் திருப்பி சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். 6 சொன்னா 4 தான். என்னென்ன வந்திருக்கு ஏங்க? சும்மா ஒரு பாயிண்ட்டுக்காக 6 4ன்னு சொன்னதுங்க. ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் 3 தான் சொன்னேன், அதுக்காக 3 தான் இருக்குது. இது வந்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இப்போ அது எந்த மாதிரி வேணால் வரலாம். 2G ஸ்கேம்னு கிடையாது. ஏதாவது ஒரு அக்கௌண்டபிள் பற்றி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பீக்கரை பற்றி ஒரு கொஸ்டின் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது வந்து சும்மா கான்செப்டில் இருக்கிறது. நீங்கள் இன்னும் நிறையா பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் சொன்னேன். இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி நிறையா இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியாது. ஸோ நிறையா இருக்குது. ஓகேங்களா? பேசக்கூடாது. ஸ்ரீலங்கா பற்றி பேசுகிறாங்க. இல்லை, அதாவது நம்ம பேசுகிறது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பாலிசி வந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த பாலிசி டிஸ்கஸ் பண்ணுறது வேறு விஷயம். கொஸ்டினே வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்லி கொஸ்டின் வந்துச்சு. இங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அதை கேட்பாங்க. இங்கே நான் இது பாருங்க, இது வந்து கொடுத்துருக்க டேம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். பாகிஸ்தானை பற்றி நம்ம பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்லாம் கிடையாது. ஸோ அந்த டேம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் வித் த ஃபாரின் கண்ட்ரிஸ், இவ்வளோதான் டேம். அதுக்குள்ளே டெஃபனிஷன் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்குங்க. என்னுடைய டெஃபனிஷன் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸ் அந்த கண்ட்ரியோட ரிலேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுல இப்போ? சரிங்களா? இங்கே நடக்கிற பிரச்சனையாக எதுனாலும் பேசுவாங்க. அடிச்சு சண்டை போடுறாங்க, அதை விட என்ன பெரிய விஷயம். ஓகே, இதை வந்து இதுக்கும் சில எழுதும் போது சில வார்த்தை காயின் பண்ணணும். ஸ்பீக்கராக இருந்தவங்கள சிவராஜ் பாட்டீல்னு சொல்லி 1996 நினைக்கிறேன், தெரியல, நேம் மட்டும் எழுதியிருக்கேன். சிவராஜ் பட்டேல் ஸ்பீக்கராக இருந்தவர். அப்புறம் ராபி ரேன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஸ்பீக்கராக இருந்தவங்க. ஸோ அந்த 2 மெம்பர் தான் வந்து இந்த யூட்டிலைஸ் பண்ணாங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ மீராகுமார் அப்போல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? இந்த 2 பேர் வந்து ஸ்பீக்கர் வந்து கொஸ்டின் ஹவர் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் ஹவரை பற்றி 200 மார்க்ஸ்லேயே கேட்டிருக்காங்க மெயின்ஸில். கொஸ்டின் ஹவரை பற்றி எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து கிரிட்டிசிசம் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டில் 0 ஹவர் அடுத்து. ஓகே, 0 ஹவரில் என்னங்க பண்ணுவாங்க? 0 ஹவரில் வந்து 12 to 1 இந்த 0 ஹவரில் எனிதிங் இந்த மேட்டர் ரிலேட்டட் டு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்னு ஃபீல் பண்ணுற எல்லா மேட்டரையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் எந்த நோட்டீஸும் கிடையாது, எந்த ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் கிடையாது. சும்மா அவங்க ஏதோ பார்லிமெண்ட்டில் ஏதோ பண்ணுவாங்க, கைது வைக்குவாங்களோ ஏதோ பண்ணுறாங்களோ, டப்புன்னு எந்திரிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மினிஸ்டர் பதில் சொல்லிட்டே இருப்பார். இது முழுக்க முழுக்க இந்தியாவோட இனோவேஷன். 0 ஹவர் காயின் பண்ணது நம்ம தான். ஓகேங்களா? எனிதிங் ரிலேட்டட் டு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லா மேட்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 0 ஹவரில். ஓகேங்களா? இதுதான் இது நான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு டைம் மேலே. 0 ஹவர் வந்து 12 to 1 சொல்லி ஷார்ட்டாக முடிய முடியல. ஓகேங்களா? பார்லிமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு ஆள் பேசிட்டு இருப்பார், இங்கிட்ட ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்பாங்க. பைட்டேன்னு சொல்லி யார் பைட்டேன்னு தட்டிகிட்டே இருப்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறையா இருக்குது. சரிங்களா?
அந்த ஜீரோ அவரோட இப்போ நீங்கள் அதுவும் கேட்பாங்க, வாட் ஆர் த எக்ஸாக்ட், அது எதுக்காக கொண்டு வந்ததுன்னா, எதுக்காக பீப்புளோட ப்ராப்ளத்தை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசுறதுக்கு தான். ஒரு இந்த கொஸ்டின் அவர் இருக்கும் போது பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பேச முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டயத்தில் அதை தவிர மற்ற 12 to 1 வந்து மற்ற ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் 0 அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. தேவையில்லை. இதுக்கு வந்து ஸ்பீக்கரோட ப்ரேயர் பர்மிஷன் வேணும். அப்படியே அவங்களா எந்த மெம்பர் வேணாலும் சும்மா ஸ்பீக்கர் பர்மிஷன் வேணாலும் அந்த டயத்தில் எதுக்குவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ஸ்பீக்கருக்கு ஏதோ கிவ் த பர்மிஷன் பேசுறதுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸ்பீக்கர் தான் பவர் முடியும், இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க ஆளுகளை. நம்ம தமிழ்நாடு பார்லிமெண்ட், தமிழ்நாட்டில் மட்டும் தான் அதே மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அப்புறம் ½ hour டிஸ்கஷன். இந்த 0 ஹவரை பற்றி நிறையா இருக்குங்க. எந்த மேட்ரு எழுதினோம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைம் இல்லை. இந்த 1 ஹவரில் வந்து கிரிட்டிசிசம் எழுதும் போது இந்த 1 ஹவரில் இம்பார்ட்டன்ட் பிரச்சனையை வந்து பேசுறதுக்கு முடியாது. ஒன்றா விஷயம் கரெக்டுங்களா? இம்பார்ட்டன்ட் மேட்டரை வந்து 1 ஹவரில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஒரு கொஸ்டினுக்காக அந்த 1 ஹவர் ஸ்பெண்ட் ஆகுது. திடீர்னு 2G பற்றி கேட்டாங்கன்னா என்ன இருக்குது? ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2G மினிஸ்டர்லாம் டெலிகாம் மினிஸ்டர்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு, அவ்வளோ இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதுவே இல்லாமல் த மினிஸ்டர் டோன்ட் ஹாவ் த கிளியர் பிக்சர் ஆஃப் த மேட்டர். அவங்களுக்கு பேக் போன் அந்த மேட்டரோட பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாது. படிக்கதே செய்வாங்க தவிர அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நாலேஜ் இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் வரும் 0 ஹவரில். ப்ரைவேட் மெம்பரும் கொஸ்டின் கேட்குறது வந்து ஒரு பார்லினேஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் எழுதுறாங்க. ஓகேங்களா? ஓகே. ½ hour டிஸ்கஷன் தேர்டுக்கு பட்டுள்ளு. இந்த ½ hour டிஸ்கஷன் வந்து ஒன்லி லோக்சபா மட்டும்தான். வீக்லி 3 days இருக்கும். ஓகேங்களா? வீக்லி 3 daysல அந்த வீக்லி 3 daysல அந்த டேயோட லாஸ்ட் ½ hour அவ்வளோதான். அதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறத இருக்குது. ஓகேங்களா? ஓகே. தென் முடிஞ்சு கிரிட்டிசிசம் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ரைசிங் மேட்டர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ரைசிங் மேட்டர்ஸ் இன் பார்லிமெண்ட். இதுதான் மெயின் டூல். மோஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்ஜர்ன்மென்ட் மோஷன் இருக்குது, காலிங் அட்டென்ஷன் மோஷன் இருக்குது, ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் இருக்குது, மென்ஷன் அண்டர் ரூல் 377. 4 டூல்ஸ். அட்ஜர்ன்மென்ட் மோஷனு என்னது, காலிங் அட்டென்ஷன் மோஷன், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், அப்புறம் மென்ஷன் அண்டர் ரூல் 377. இந்த 4மே இருக்குது. யூபிஎஸ்சியில் போன வருஷம் 2011 வந்து அட்ஜர்ன்மென்ட் மோஷன்னா என்னன்னு கேட்டாங்க. யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரி கொஸ்டின். அட்ஜர்ன்மென்ட் மோஷன் எதுக்காக பாஸ் பண்ணுவாங்க? வெதர் அட்ஜர்ன்மென்ட் மோஷன் பாஸ் ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன ஆகும்? வெதர் த கவர்மெண்ட் சென்சியூர் ஆர் நாட். முதல்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இதை என்ன பார்த்துருமா? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா என்ன? சரி விடுங்க, இதை பார்த்தா தான் புரியும். இந்த அட்ஜர்ன்மென்ட் பார்த்தா தான் அதுக்கு 3மே டிஃபர் பண்ணி சொல்ல முடியும். ஓகே. அட்ஜர்ன்மென்ட் மோஷன்னா என்ன? எதுக்காக அந்த மோஷன் கொண்டு வந்துடணும்? ஹவுஸ் அட்ஜர்ன்னா என்ன அர்த்தம்? ஹவுஸ் அட்ஜர்ன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணுறது. வெதர் அட்ஜர்ன்மென்ட் மோஷன்னா என்னன்னா அது ஒரே ஒரு காரணத்துக்கு தான். என்ன காரணத்துக்காக பாஸ் பண்ணனா, த மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். இந்த டூல் இந்த வேர்டுக்காக தான் அந்த மோஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லோக்சபாவில் மட்டும்தான் இருக்குது இந்த மோஷனு. அந்த இது பாஸ் ஆகிடுச்சுன்னா வெதர் த கவர்மெண்ட் ஷுட் ரிசைன். அட்ஜர்ன்மென்ட் மோஷன் பாஸ் ஆனால் த கவர்மெண்ட் ஷுட் ரிசைன். இட் இஸ் த சென்சியர் மோஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா? இல்லை, அப்புறம் அந்த மோஷனில் என்ன பற்றி பேசுவாங்கன்னா அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்னு வச்சுக்குவேன். அந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மேட்டரை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணால் என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் அது ஸ்டெப் எடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதுக்குரிய ரூல்ஸ். இப்போ ரயாட்ஸை பற்றி ஒரு கம்யூனல் வயலன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்தியா முழு கம்யூனல் வயலன்ஸை பற்றி நடந்துட்டு இருக்குன்னு வைங்க. அப்போது இந்த மோஷன் பாஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் நோ அதர் இல்லை, அவங்களுக்கு வேறு ஸ்டெப் எடுக்கலாம், எதுவுமே எடுக்கல, இது பவர்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அட்ஜர்ன்மென்ட் மோஷன். புரியுதா? த வெதர் த மோஷன் ஹஸ் பீன் பாஸ்ட்னா த கவர்மெண்ட் ஷுட் ரிசைன். ஓகேங்க. இது வரைக்கும் பாஸ் ஆனதே இல்லை. நானுமே ஃபெயில் ஆகுது. பாஸ் வந்து கம்யூனல் வயலன்ஸுக்காக கொண்டு வந்தாங்க.
இருப்பா மெஜாரிட்டி இருக்கனால பாஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுதான் வெதர் த கவர்மெண்ட் இருப்பாங்க அவங்க எப்படி பாஸ் பண்ண விடுவாங்க புரியுதுங்களா? ஸோ இந்த இது இந்த மேட் எது புரியல வச்சு பிரயோஜனம் இல்லைன்றீங்களா? நிறையா டூல் அப்படி தாங்க இருக்குது, இது மட்டும் கிடையாது. இப்போ எந்த கவர்மெண்ட் இப்போ இது அது என்ன லோக்பால் வாங்க, லோக்பால் இவ்வளோ வருஷம் கழிச்சு பாஸ் ஆயிருக்கு, வெதர் த கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் ஆர் நாட்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? சரிங்களா? எல்லாமே இது பண்ணணும் கிடையாது ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் பர்டிகுலர் மேட்டரை மட்டுமே வச்சு கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுறது சொல்கிறது தப்பு. கரெக்டு தானே? அப்படியும் பேசலாம். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இது கவர்மெண்ட் காரணம் கிடையாது, இதுக்காக மட்டும் கவர்மெண்ட் ரிசைன் பண்ண சொல்லி எதுக்கு எடுத்தாலும் இவர் யார் இந்த சுஷ்மா ஸ்வராஜ் இந்த ஆப்போசிட் கேங்க ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க, பிஎம் ரிசைன் பண்ணணும், பிஎம் ரிசைன் பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க. 2G கேஸில் மாட்டினது கோல்கேட்டில் மாட்டினது எதுக்கு எடுத்தாலும் பிஎம் சுட் ரிசைன் அப்படின்றவாங்க. என்னன்னே தெரியாது பிஎம் ரிசைன் பண்ணணும், அவரும் எதுவுமே கேட்க மாட்டார். இந்த இது செம்ம காமெடி எதுனா இந்த இப்போ இது ஸ்னோடன் இதில் இருந்துச்சுல, ஸ்னோடனில் வந்து ஜெர்மனி சான்சலரு, ஆஸ்திரேலியா அப்புறம் பிரேசிலு இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் வந்து மொபைல் ஃபோனை ட்ராக் பண்ணாங்களாமா, இந்தியாவையும் ட்ராக் பண்ணாங்க அப்படின்னாங்க. பிரைம் மினிஸ்டராக ஃபோனு கிடையாதுரா அப்படின்னு. ஸோ பார்த்துங்க கண்ட்ரி எப்படி இருக்குது. எதுனாலும் அந்த ஒரு ஆமாம் வரேன் வீட்டுக்கு வந்துடுறேன்னு வந்துடுவார் போல. ஸோ சரிங்களா? அது இப்போ நம்ம ஒரு அதான் சொல்கிறேன், இந்த ஒரு டூலை வச்சு மட்டும் டெமோக்ரஸின்றது பெரிய வேர்டு பார்த்துங்க. ஓகே, இந்த கொஸ்டின் அட்மிட் பண்ணுறது வந்து எப்படியா இருக்கணும், இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கணும்னா சுட் பி டெஃபைனைட் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கொஸ்டின் கண்டிப்பாக நிச்சயமான கொஸ்டினாக இருக்கணும், உறுதியான கொஸ்டினாக இருக்கணும், அது உண்மையான கொஸ்டினாக இருக்கணும். சுட் பி டெஃபைனைட் ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஷுட் ஹேவ் அ ஃபேக்டாக இருக்கணும் கொஸ்டின், கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். அதுதான் ரெண்டாவதும் சேம் பாயிண்ட் தான், அக்யூரேட்டாக இருக்கணும் கொஸ்டின். சும்மா கான்செப்ட்லாம் இல்லாமல் இங்கே நடந்தனால அப்படிலாம் கிடையாது, இது நடந்துச்சு இதனால சுட் டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபேக்சுவலாக இருக்கணும் கொஸ்டின்ஸு. அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இஷ்யூஸ் மஸ்ட் பி அர்ஜென்ட் அப்படின்னு தேர்ட் பாயிண்ட் ஓகேங்களா? அந்த இஷ்யூஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகக்கூடிய இஷ்யூஸாக இருக்கணும் அந்த கொஸ்டின் ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் அதான், இட் மஸ்ட் பி பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். சாதாரணமான பாகிஸ்தானில் பிரச்சனைனா நம்ம கண்ட்ரிலையும் பிரச்சனை ஆகும், அதுக்காக அர்ஜென்ட் மோசம் பண்ண முடியாது, இங்கே லோக்கல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை பார்த்து தான் பண்ண முடியும் ஓகேங்களா? ஸோ இந்த 4 இது இருக்குது, சுட் பி டெஃபைனட்டாக இருக்கணும், ஃபேக்சுவல் பேசிஸாக இருக்கணும், அப்புறம் இஷ்யூஸ் மஸ்ட் பி அர்ஜென்ட்டாக இருக்கணும், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் என்ன வரும், உள்நாட்டு கலவரம் என்ன வரும், எமர்ஜென்சி வந்துடும் சரிங்களா? எமர்ஜென்சி வந்துடும். இப்போ நான் சொன்னது வந்து அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்னால் ஒரு கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் தான் இப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டூல் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ குஜராத் ரைட்ஸ் எடுத்து வந்தாங்கன்னா என்ன அர்த்தம், இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, ஒரு ட்ரெயினை போய் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கல, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க, அதுக்கு இந்த இதே இருக்குது. யார் 2002 தானே குஜராத், அப்போ 2002 அப்போ பிரசிடென்ட்டாக இருந்தது யார், இது அப்துல் கலாம் முன்னாடி கேஆர் நாராயணன். அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வந்து அந்த டிஸ்கஷன் பவர் சொன்ன பிரசிடென்ட் அந்த இதையும் எழுதிக்கங்க. என்ன வரும்னா கேஆர் நாராயணன் வந்து குஜராத் ரைட்ஸ் வந்து நடந்திருக்கு, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவார், நீங்கள் உடனே ஸ்டெப் எடுங்க அதுக்கு அப்படின்னு பிரசிடென்ட் டைரக்ட் பண்ணுவாப்புல. பிரசிடென்ட் தானே கேட்கணும், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட் கேட்கணும், ஆனால் பிரசிடென்ட் அந்த இதில் டைரக்ட் பண்ணுவான்னு சொல்லி பிரசிடென்ட்டோட பவரை பற்றி படிச்சோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் வரும் 2002 குஜராத் ரைட்ஸ் நடக்கும்போது இவர் டைரக்ட் பண்ணார், உடனே போய் பாருங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி டைத்தெல்லாம் வந்து எமர்ஜென்சி தான் வருமே தவிர அர்ஜென்ட் மோஷன் பாஸ் ஆக விட மாட்டாங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பாஸ் ஆனதே கிடையாதுல்ல. ரைட் கரெக்ட். ஓகே, இப்போ மோஷனோட இது புரிஞ்சில்ல, எசன்ஸ் இருக்குது புரியுதுல்ல, சிம்பிளாக அர்ஜென்ட். இந்த கொஸ்டின்ஸை நான் வேணால் எடுத்துகிட்டு வரேன் அப்படியே 4 பாயிண்ட்டு. இந்த மோஷன் வந்து லோக்சபாவில் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் 4 ஆப்ஷன்ஸில். செகண்ட் வந்து த மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருந்துச்சு, 1 and 2 கரெக்ட் அப்படி வந்துச்சு ஓகேங்களா? ஓகே, காலிங் அட்டென்ஷன் மோஷன் செகண்டு, காலிங் அட்டென்ஷன் நோட்டீஸ் ஆர் மோஷன். இதுவும் கண்டிப்பாக த மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் தான், வித்தவுட் சென்சூரிங் த கவர்மெண்ட் ஓகேங்களா? இது ஒன்று தான் டிஃபர் ஆகுது, அட்ஜென்ட்மெண்ட் மோஷனுக்கும் காலிங் அட்டென்ஷன் நோட்டீஸுக்கும் இதுதான் டிஃபர் ஆகுது. இதுவும் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் இந்த கொஸ்டின், இந்த மோஷனும் பாஸ் ஆகுது வித்தவுட் சென்சூரிங் த கவர்மெண்ட். இந்த மோஷன் பாஸ் ஆகிறதுனால கவர்மெண்ட் டிசைன் பண்ண தேவையில்லை
அதுதான் அதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இது முழுக்க முழுக்க ஃபுல்லாக இந்தியா இனோவேஷன். அதாவது இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்தது 1954 எவால்வ் பண்ணாங்க இந்த கான்செப்ட். சிஎம் அவைய ஒத்தி அட்ஜன்மெண்ட் மோஷன் வேற, அட்ஜன் வேற, ஹவுஸ் அட்ஜன்றது வேற. அட்ஜன் என்னது இல்லை, முதல்ல அட்ஜன் என்ன சொல்லிடுறேன், அட்ஜன் மோஷன் தான் சொல்லி. அட்ஜன் மோஷன் தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா? இட் இஸ் சென்சியர் டு த கவர்மெண்ட், அவ்வளோதான். அட்ஜன்றது என்னன்னா டெம்பரரியாக தள்ளி வைக்கிறது, அவ்வளோதான். ஹவுஸ் அட்ஜன்ட் டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுவார். இந்த மோஷன் பாஸ் ஆகிறது வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கணும். அது ஃபுல் மெம்பர்ஸ் இல்லை, ஓகேங்களா? அது டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் ஸ்பீக்கர். இது வந்து சென்சியர் டு த கவர்மெண்ட்டு, அந்த எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க, புரியுதுங்களா? ஓகே, சொல்லுங்க. எது தப்புங்க? அட்ஜன்மெண்ட் மோஷன் என்னது? சரி, ரைட்டு. நம்ம அந்த இதை வந்து முடிஞ்சப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே, காலிங் அட்டென்ஷன் நோட்டீஸ் சொன்ன புரிஞ்சுல? வித்தவுட் சென்சியரிங் கவர்மெண்ட்டு நம்ம அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக பாஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன். ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் இது வந்து என்னென்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணுவாங்க. வீட்டில் வீக்ஸ்லி 2 days தான் பாஸ் பண்ணுறோம். வீக்லி 2 days இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைவேட் மெம்பர் டூல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்றது ப்ரைவேட் மெம்பர் டூல், சரிங்களா? ப்ரைவேட் மெம்பர் வந்து அவருடைய கொஸ்டின்ஸையோ அவருடைய இதோ ரெப்ரசென்ட் பண்ணியோ ஒரு இது பில் பாஸ் பண்ணுற மாதிரி இல்லை மோஷன் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? லோக்சபாவில் 1 hour இருக்கும், ராஜ்யசபாவில் 2.5 hours இருக்கும். ஓகே, வீக்லி 2 days சொன்னால இந்த 2 days லோக்சபாவில் 1 hour இருக்கும், ராஜ்யசபாவில் 2.5 hours டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுவும் 2 days தான். இது வந்து இதுவும் சேம் கிரவுண்டு தான். இது என்ன இப்போ அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்னால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்க, அந்த எசன்ஸை புரிஞ்சுக்குங்க. ஒரு பப்ளிக் ஒரு கவர்மெண்ட்டில் அந்த இந்தியாவுக்குள்ள நடக்கிற முக்கியமான மேட்டர் எடுத்து பேசுவாங்க, அதுதான் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், புரியுதுங்களா? ஓகே, மென்ஷன் அண்டர் 4th ரூல். மென்ஷன் அண்டர் ரூல் 377. மென்ஷன் அண்டர் ரூல் 377. இதை வந்து லோக்சபாவில் வந்து மென்ஷன் அண்டர் ரூல் 377 சொல்லுவாங்க. ராஜ்யசபாவில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் கால்டஸ் 377 அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுவும் ப்ரைவேட் மெம்பர் டூல் தான். அப்பார்ட் ஃப்ரம் 0 hourக்கு பதிலாக அந்த 0 hourல என்ன கொஸ்டின்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ இங்கே வந்து ப்ரைவேட் மெம்பர் வந்து அவருடைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த டூல் இருக்குது. ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக என்னென்னா ஒரு கொஸ்டின் ஒரு பதில், ஒரு மோஷன் பாஸ் பண்ணுறது, அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் கான்செப்டேவும். அதை டிஃப்ரெண்ட் நேமில் வந்து ஒவ்வொரு அவராக பிரித்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, அப்புறம் ஷார்ட்டாக இது வந்து நார்மலாக ரைசிங் மேட்டர்ஸ் இன் இந்த பார்லிமெண்ட்டு. அப்புறம் மோஷன்னா என்ன? மோஷன்னா அன்றைக்கி என்ன சொன்னேன்? இட் ஷுட் பி டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும் ஒரு மோஷன், ஓகேங்களா? அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து மோஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ மோஷனே 3 பிரிக்கிறாங்க: சப்ஸ்டான்சிவ் மோஷன், சப்ஸ்டான்டிவ் மோஷன், சப்ஸ்டிடியூட் மோஷன், சப்சிடரி மோஷன் இருக்குது, ஓகேங்களா? கான்செப்டை மட்டும் கேளுங்க, நீங்கள் புக் எடுத்து பார்த்துங்க, ஓகேங்களா? கான்செப்ட் என்னென்னா சப்ஸ்டான்டிவ் மோஷன்னா என்னென்னா இது வந்து சப்ஸ்டான்டிவ் மோஷன் ஆர் செல்ஃப் கண்டெய்ன்டு மோஷன்வாங்க. எந்த விதமான ஒரு தேங்க்ஸ் நோட் சொல்கிறதா இருக்கும், சரிங்களா? ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து சப்ஸ்டான்டிவ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வர்றதுக்கு எந்த கிரவுண்டும் தேவையில்லை, புரியுங்களா? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இப்போ ஏதாவது ஒரு மோஷன் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது கிரவுண்ட் ஏதாவது ஒரு பேஸ் வேணும், இதுக்காக தான் இந்த மோஷன் பாஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு எந்த கிரவுண்டும் எனக்கு தேவையில்லை. மெஜாரிட்டி இல்லைன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செல்ஃப் கண்டெய்ன்டு மோஷன் ஆர் சப்ஸ்டான்டிவ் மோஷன், ஓகேங்களா? எந்த விதமான ஒரு சப்ஸ்டியூட் ஒரு எதுவுமே இல்லாமல் வர்றது, ஓகேங்களா? அதுதான் சப்ஸ்டான்டிவ் மோஷன்.
சப்ஸ்டிடியூட் மோஷன்னா அந்த ஒரு மோஷனை ஒரு பில் இருக்கும், அந்த மோஷன், அது பில்லுன்றது மோஷன் தான் சொல்லுவாங்க பார்லிமெண்ட். அந்த மோஷனை அந்த மோஷனுக்கு சப்ஸ்டிடியூட்டாக வருது இன்னொரு மோஷன், அதை பற்றி வருது. த பில் ரெஃபர் டு த ஸ்டாண்டிங் கமிட்டி, புரியுதுங்களா? அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் சம்திங் ஒன் ரீப்ளேஸ், அந்த மோஷன் ரீப்ளேஸ் பண்ணி வரும். இந்த மோஷன் பாஸ் ஆகிறனால ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதோ, இப்போ இந்த மோஷன் அந்த மோஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு மோஷன் வந்துச்சுங்க, அந்த மோஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறனால ஒரிஜினல் மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அமெண்ட்மெண்ட் ஆகும். அதான் சப்ஸ்டிடியூட் மோஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து சப்சிடரி மோஷன். இது வந்து சப்சிடரி மோஷன் என்னது, இதுவும் அதே தான், சப்ஸ்டிடியூட் மோஷன் மாதிரி தான், சம்திங் ஃபாலோ அப் மோஷன், சப்சிடரி மோஷன். புரியுதுங்களா? அதுதான். ஓகே, இந்த இதுக்கப்புறம் சப்சிடரி மோஷனுக்கு அப்புறம் 3 மோஷன்ஸ் இருக்குது. சப்சிடரி மோஷனே 3 டிவைட் பண்ணுறாங்க. ஆன்சிலரி மோஷன், சூப்பர்சீடிங் மோஷன், அமெண்ட்மெண்ட் மோஷன். ஓகேங்களா? ஆன்சிலரி மோஷன்லாம் என்ன? மோஷன்லாம் தெரியுமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்களா? சொல்லுங்கள், அவங்களுக்கு புரியலைன்னா நான் திருப்பி சொல்லுவேன், நான் ஸ்பீடாக போகிறோம். சரி, ரைட்டு, ஓகே. 12:30 இது மோஷனை பற்றி நம்ம அடுத்து